தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரை இடைவிடுவீராக. செவிகளோடு பேசுங்க, ஒவ்வொருடைய இருதயத்தோடு உணர்வுகளோடு நீர் பேசுவீராக. உடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து இன்னும் கர்த்தரண்டையிலே நாங்கள் நெருங்க கிட்டி சேர எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தார். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு, தேவ கிருபைக்கு இந்த செய்தியின் வேலையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சத்தமாய் ஒரு ஆமேன் சொல்லாமா? இன்னும் கம்பீரமா ஒரு ஆமேன் சொல்லாமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேர் சொல்றீங்க என்னை விட்டு கர்த்தர் விலகக்கூடாது அப்படின்னு? எத்தனை பேர் விரும்புகிறோம்? யார் கர்த்தரை விட்டு விலகாம இருக்கிறாங்களோ அவர்களை விட்டு கர்த்தர் விலக மாட்டார். அப்ப கர்த்தரை விட்டுனா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகக்கூடாது. அப்ப கர்த்தருடைய சித்தனா எது? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்ப தேவனுடைய சித்தம் என்ன? நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அப்ப நாம் என்ன செய்யணும்? அந்த பரிசுத்தத்தை விட்டு நாம் விலகக்கூடாது. அப்ப ஆண்டவர் ஏன் பரிசுத்தத்தை, ஆண்டவர் அவருடைய சித்தம் பரிசுத்தம் தான், அந்த சித்தத்தை விட்டு நாம் விலகக்கூடாது. அப்ப ஏன் நாம் கர்த்தர் பரிசுத்தமா இருக்கணும்னு விரும்புறாரு? நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்படிதான் வேதத்தில் லேவியராகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க. லேவியராகமம் 11:45 அதிகாரம். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45வது வசனம். நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்ப. நல்லா புரிந்து கொள்ளணும். எகிப்து என்பது எதை குறிக்கிறது? பாவத்தை குறிக்கிறது. அப்ப நம்மை கர்த்தர் எங்கிருந்து வர பண்ணுகிறார்? பாவத்திலே இருந்து நம்மை பரிசுத்தமான தேவனிடத்திற்கு கர்த்தர் நம்மை வரவழைத்தார். போன வாரத்தில் பார்த்தோம். அந்தகாரத்தின் இருளிலே இருந்ததான நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு என்ன பண்ணார்? கர்த்தர் வரவழைத்தார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய கர்த்தருக்கு அநேகம் பெயர்கள் இருக்கிறது. ஆச்சரியமான ஒளி நம்முடைய கர்த்தருடைய பெயர். அடுத்தது இப்ப பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்த, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். அடுத்து சொல்றார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்ப கர்த்தர் நம்மை அழைத்த கர்த்தர் பரிசுத்தர். அவர் என்ன சொல்றாரு? ஒரு வசனத்தை வாசிங்க, இன்னொரு வசனத்தை. லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 20:26. சீக்கிரம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தம். இந்த வசனத்தை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். நீங்க வேற மாதிரி திங்க் பண்ணுவீங்கன்னா பிசாசு அங்க இணைஞ்சிடுவான். ஆனால் கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அங்கே இணைஞ்சிடுவார். சரியான விதத்தில் கர்த்தர் நமக்கு போதிச்சு அவரே நம்மை நடத்துகிறதான தேவன். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு உங்களை நான் பிரித்தெடுத்தேன் என்று கர்த்தர் சொல்றார். எத்தனை பேர் பிரித்தெடுக்கப்பட்டவங்க? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் ஜாதியிலிருந்து கர்த்தர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். இப்போ நம்ம சபையில் ஒரு ஜாதி ஆள் மாத்திரம் கிடையாது, எல்லா பலவிதமான ஜாதி ஆட்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம எல்லாம் போன வாரம் பார்த்தது போல பரிசுத்த ஜாதியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப இந்த உலகத்திற்கு நிறைய பேர் தான் ஜாதியை குறித்து மேன்மை பாராட்டுறான். ஆனா நமக்கு ஒரு ஜாதியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ஜாதிக்கு பேர் என்ன அப்படின்னா பரிசுத்த ஜாதி. பரிசுத்த ஜாதியாய் மாறி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கர்த்தர் என்ன செய்யறாரு? அவருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் மாறுவதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த வசனத்தை சரியா புரிந்து கொள்ளுங்க. நாம் தான் அவருக்கு ஏற்றவர்களாய் மாறணுமே ஒழிய அவர் நமக்கு ஏற்றவராய் மாற முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நாம் தான் அவர் கர்த்தருக்கு ஏற்றவர்களாய் மாறும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நமக்கு ஏற்ற விதத்தில் மாற மாட்டார். அவர் மாறாதவர். கர்த்தர் சொல்றாரு, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அடுத்து என்ன சொல்றாரு? நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். என்கிட்ட மாறுதலை எதிர்பார்க்காத, உனக்கு ஏற்றபடி என்னை இழுக்காத, எனக்கு ஏற்றபடி உன்னை நான் இழுக்க தான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும் என்று உங்களை நான் பிரித்தெடுத்தேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? மாறாதவர். அவர் ஒருபோதும் மாறாதவர்.
அவர் அவருடைய நிலையிலே நிற்பார். யோபு அதை பற்றி சொல்லும்போது எனக்கு முன்னால் கொஞ்சம் தாழ்மையாக இருந்து வசனத்துக்கு காடெல்லாம் ஆட்டாதீங்க, கொஞ்சம் கர்த்தர், ஏன்னா கர்த்தருடைய சமூகம் கொஞ்சம் தேவ பயத்தோடு கூட இருந்து வசனத்தை கேட்டால் தான் நான் டென்ஷன் ஆகாமல் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல முடியும். நான் கொண்டு வந்திருக்கிறது அருமையான உபதேசம். இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா எவ்வளோ தூரம் உங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து, அப்போ தான் சிறந்த விதத்தில் சிறந்த வசனிப்போடு கூட வார்த்தைகள் உங்களை தேடி வரும். எத்தனை பேர் அதை கேட்க ஆர்வமாக இருக்கிறோம்? அதனால் சரியாக விளங்கி கொள்ளுங்க. அப்போ நான் இப்போ சொல்கிறேன், ஆண்டவர் ஒரு நாளும் மாற மாட்டார். அவர் அப்படி தான் நிற்பார். எனக்கு ஏற்ற விதத்தில் உன்னை நீ மாற்றிக்கிடா, உனக்கு ஏற்ற விதத்தில் நான் மாற மாட்டேன். அதை அறிந்த யோபு சூப்பராக சொல்கிறான். யோபு 23ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிங்க. யோபு 23:13 வாசிங்க. அவரோ வென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். கையை உயர்த்தி வரலையே சொல்லாமா? ஒருவரும் கர்த்தரை தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி அவரை திருப்ப முடியாது. நாம் தான் கர்த்தருடைய சித்தத்திற்கு ஏற்றபடி நம்மை திருப்பி கொள்ளணும். புரியுதா? சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? கழுத்து திரும்பலன்னா கழுத்தை திருப்பிடுவார் ஆண்டவர். நீ எனக்கு ஏற்ற விதத்தில் உன்னை திருப்பலனா நான் திருப்பிடுவேன். அப்ப அவரை நீ திருப்ப முடியாது, உன்னை திருப்பிக்க. எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? அவரை மாற்ற முடியாது, உன்னை மாத்திக்க. அவருடைய சுபாவம், அவருடைய வல்லமை, அவருடைய பரிசுத்தம் அது சிறந்ததா இருக்குது. நம்ம தான் குறைவுள்ளவர்கள். ஆகவே ஆலயத்துக்கு வந்த உடனே ஊழியக்காரனையோ உபதேசத்தையோ சபையோ நமக்கு ஏற்ற விதத்தில் மாற்றிக்க வந்தாக்க நாம் பைத்தியக்காரர்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எப்பேற்பட்ட வீராதி வீரனாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட சூராதி சூரனாய் வெளியில இருந்தாலும், ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது கர்த்தருடைய சித்தத்திற்கு ஏற்ற விதத்தில் அவரோ வென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். அவரை திருப்ப ஒருவரால முடியாது. அவருடைய சித்தத்தின்படி தான் அவர் செய்வார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் ஒரே மனமாய் இருக்கிறபடினாலே அந்த ஒரு மனதிற்கு ஏற்ற விதத்திலே நம்முடைய மனதை அவரோடு கூட பொருத்தி கொள்ள வேண்டும். அவரை திருப்ப முடியாது. ஆகவே நம்மை என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்மை கர்த்தருக்கு நேராக திருப்பி கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் அவர் செய்கிறார். காரணம், அவர் யார் தெரியுமா? அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர். தானியேல் புஸ்தகத்தில் அழகா தானியேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். தானியேல் 4ஆம் அதிகாரம் 35வது வசனம். பூமியின் குடிகளை எல்லாமா? என்னம்மா அந்த வசனமா? 4ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிங்கம்மா. ஒன்றுமே இல்லை என்று எண்ணப்படுகிறார்கள். நல்லா அதை அண்டர்லைன் பண்ணணும். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடிகளையும் நடத்து. நல்ல இந்த வசனத்தை நல்ல எத்தனை பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு தெரியல. அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனைகளை நடத்துகிறாராம். அடுத்தது பூமியின் குடிகளை அவருடைய சித்தத்தின்படியே நடத்துகிறாராம். கரங்களை உயர்த்தி ஒரு நிலையை சொல்லாமா? அப்போ வானத்தின் சேனைகளை அவருடைய சித்தத்தின்படி நடத்துகிற தேவன் இந்த பூமியின் குடிகளையும் தேவனுடைய சித்தத்தின்படியே கர்த்தர் என்ன பண்றாரு? நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால சங்கீத புஸ்தகத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்குது. 100ஆம் சங்கீதத்தில் 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 100ஆம் சங்கீதம் 1வது வசனம். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். நிறைய பேர் சண்டை போடும்போது வாயை திறப்பான், ஆனால் துதிக்கும் போது ஜெபிக்கும் போது முணுமுணுத்துக்கிட்டு இருப்பான். அவன் வாயில் சத்தமே வராது. சண்டை போடும்போது பாரு, கொடா சண்டை, தெரு சண்டை, இதில் கில்லாடிகளாக இருப்பாங்க. அதையெல்லாம் தூக்கி ஒரு உடப்புல போட்டு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது கம்பீரமாக கர்த்தரை துதிக்க வரணும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பூமியின் குடிகளை கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி நடத்த விரும்புகிறார். அவருடைய சித்தம் எது? நீ கம்பீரமாய் கர்த்தரை பாடு. அதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு நீ கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதிக்கு முன்பாக வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். கரங்களை உயர்த்தி ஒரு நிலையை சொல்லாமா? நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். எத்தனை பேர் அவர் தான் என்னை உண்டாக்கினார்?
சீயோன் கோட்டை ஏஜி சபையில் இங்கே ஆராதிக்கிற இடத்துல சொல்லப்படுகிறதான நாமம் இயேசு என்கிறதான நாமம் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தெய்வத்தை ஆராதனை செய்ய நான் இங்கே வருகிறேன். அவரை நான் உருவாக்கவில்லை, அவர்தான் என்னை உருவாக்கினார். எத்தனை பேர் அவர் தான் என்னை உண்டாக்கினார்? நம்மை உண்டாக்கின கர்த்தர் தாமே அவரு. அதனால நாம் என்ன செய்யணும்? அதே சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 95ஆம் சங்கீதம் 6-7 வசனத்தை வாசிங்க. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக எது ஒரிஜினல் ஆராதனை தெரியுமா? எது கர்த்தர் விரும்புகிற ஆராதனை தெரியுமா? நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகள். எத்தனை பேர் கர்த்தருடைய மேய்ச்சலின் ஜனங்கள்? கையை உயர்த்தி விரலிலே சொல்லுங்க. எத்தனை பேர் கர்த்தருடைய கைக்குள்ளான ஆடுகள்? கையை உயர்த்தி விரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கையிலேயே இருந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்யனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவன் ஆராதனை பணிந்து குனிந்து முழங்காலில் நின்று. நிறைய பேர் சபைக்கு வந்த உடனே சேரில் போய் உட்காந்துடுறது, இல்லைன்னா வந்த உடனே அப்படியே சப்பலாங்கல் போட்டு உட்காந்துடுறது. யாருக்கு முன்னால் நீ ஆராதிக்க வந்திருக்கிற? உன் ஆராதனைக்குரியவர் யாரு? நீ வந்து உண்மையாகவே உனக்குள்ள ஒரு தேவ பக்தி இருக்கும் என்று சொன்னா, உண்மையாகவே உனக்குள்ள ஒரு தேவ பயம் இருக்கும் என்று சொன்னா, பலவீனம் இருக்கலாம். பலவீனத்தின் நேரத்தில் நீ முட்டியை போட்டு பாரு, அந்த முட்டியில் எவ்வளவு வல்லமையை கர்த்தர் கொடுக்குறாருன்னு பாரு. ஏன்னா கர்த்தர் என்ன சொல்றார்? உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். நீ பலவீனத்தை காரணம் காட்டிக்கிட்டு நீ வந்த உடனே சோம்பேறித்தனமா உட்காந்துக்கிட்டா உன் ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டாரு. ஏன்னா வேதம் சொல்லுது, நாம் அல்ல, நீ உண்டாக்கின தேவன் சொல்லி நினைச்சுக்கிட்டு அவர் உன் இஷ்டத்தின்படி ஆராதனை செய்ய வரையா? அந்த ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். நாம் அல்ல, நீ அல்ல, நம்மை உண்டாக்கின நம் தேவனுக்கு முன்பாக ஆராதனை எப்படி இருக்கணும்? பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். சங்கீதக்காரன் தாவீது ஜனங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறான். உங்களுக்கு தெரியலையா? இன்னைக்கு ஊழியக்காரன் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறேன். எப்படி கர்த்தரை ஆராதிக்கணும்னு உனக்கு தெரியலையா? உன்னை உண்டாக்கின அல்ல, நம்மை உண்டாக்கின நம் தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள் என்று ஜனங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறான். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அவருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் யாரு? அவருடைய மேய்ச்சலின் ஜனங்கள், அவருடைய கைக்குள்ளான ஆடுகள். கர்த்தருடைய கைக்குள்ளான ஆடுகள் எல்லாம் கையை உயர்த்தி விரலிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அவருடைய அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன் அவர் யாரு? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு முன்பாக ஒரு பணிவு. வீட்டில் சண்டை போடும்போது கூட நான் யாருன்னு காட்டுறியா? சில நேரங்களில் நாம் சண்டை போட்டாலும் நமக்குள்ள ஒரு பயம் வரணும், பெரியவர் மேலே இருந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மை உண்டாக்கின நம் தேவனுக்கு முன்பாக பணியணும், குனியணும், முழங்கால் படியணும். அப்படிப்பட்டவனை நல்லா விளங்கி கொள்ளுங்க. கர்த்தருக்கு முன்பாக முழங்காலில் நின்று ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, எப்பேற்பட்ட ஆபத்துகள் அவனுக்கு வந்தாலும் அவனை கர்த்தர் கைவிடவே மாட்டார். வேதத்தில் ஒரு தானியேல் பாருங்க. அந்த தானியேலுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறவனா இருந்தான். அதுவும் எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுமா? அந்த பாபிலோன் தேசத்திலே ராஜாவினாலே ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. என்ன சட்டம் தெரியுமா? 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர வேற எந்த தெய்வத்தை ஆகிலும் நோக்கி யாரும் யாதொரு வேண்டுதலை செய்தார்கள் என்று சொன்னார், அவர்களை தூக்கி சிங்க கெபியிலே போடப்படுவார்கள் என்று ராஜாவினாலே சட்டம் இயற்றப்பட்டது. அந்த பத்திரத்துக்கு ராஜா கையெழுத்து வைத்து விட்டான். ஆனா தானியேல் என்ன தெரியுமா செய்தான்? தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு, ராஜாவுடைய பத்திரத்துக்கு, கட்டளையிடப்பட்ட அந்த பத்திரத்துக்கு ராஜாவினாலே கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தான் வீட்டுக்குள்ளே போய்
தன் மேல் வீட்டுக்கு போயிட்டு எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து, அப்போ அதுதான் அவனுடைய வாழ்க்கை. அதுதான் தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கையை உயர்த்தியவர்களையா சொல்லாமா? சட்டம் இயற்றப்பட்டா என்ன? என் வாழ்க்கை என்ன தெரியுமா? ஜெபமே என் வாழ்வு. ஜெபம் இல்லைன்னா எனக்கு இளைப்பாறுதல் இல்லை. சில பேர் ஜெபிக்கலைன்னா பயந்துருவாங்க. எனக்கு கூட ஒரு பழக்கம் உண்டு. ஜெபிக்கலைன்னா சின்ன பிள்ளைகிட்ட பேசுறது கூட பயப்படுவேன். எனக்கு ஜெபம் இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்குள்ள ஒரு திகில் வந்துடும். ஆனால் ஜெபித்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்குள்ள ஒரு வீரம் வந்துடும். அதில் தான் வேதத்தை சொல்லப்பட்டிருக்குது, மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே. இந்த உலக ஜனங்கள் மதுபானம் குடித்தாதான் உடனே அவங்க டபுளாக மாறிடுவாங்க. இல்லாத தைரியமெல்லாம் வந்துடும் குடிச்சிட்டாக்கா. ஆனால் தேவ பிள்ளைகள், ஆவிக்குரியவன் யார் தெரியுமா? மதுபானம் குடியாமலேயே தேவனுடைய ஆவியினாலே அவன் நிரம்பும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது, தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது யாருக்கு பலன் உண்டாகும்? வேதம் சொல்லு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். மேலே எழும்பக்கூடியதான அந்த பலன் தேவ ஜனங்களுக்கு யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? கர்த்தருக்கு காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். காத்திருப்பதுன்னா ஜெபம், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதான அந்த ஜெபம். அப்படி முழங்காலிலே நின்று ஜெபம் பண்ணும்போது தான் சில பேருக்கு தைரியமே வரும். நாம் எல்லாம் தைரியம் அடைவது எதனால தெரியுமா? எதனால தைரியம் அடையணும் தெரியுமா? ஜெபிப்பதினாலே, தேவ சமூகத்தில் காத்திருப்பதினாலே நமக்குள்ளே ஒரு பலன், அசுர பலன், தைரியம் நமக்குள்ளே வரணும். ஆனால் சில பேர் இருக்கிறாங்க, ஜெபிக்கலனா கூட தில்லா இருப்பான். ஆனால் ரொம்ப ஐயோ, ஏன்னா சடுதியாக அவனுக்கு என்ன வரும்? ஆபத்து வரும். ஆனால் ஜெபம் என்பது ஒரு வேலி. ஜெபம் இல்லாத வாழ்க்கை கூரை இல்லாத வீட்டுக்கு சமம். நீ ஜெபித்து விட்டாயோ, ஜெபிக்கிறவனுக்கு எப்பொழுதுமே கர்த்தர் பாதுகாப்பாக இருக்கிறார். தானியேல் ஜெபம் பண்ணினான், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான். சட்டம் இயற்றப்பட்ட போதிலும், பத்திரத்துக்கு ராஜா கையெழுத்து வைத்த போதிலும், அவன் தான் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செய்கிறவனாய் அவனுடைய வாழ்க்கையே அதுதான். நடந்தது என்ன? அதனால அவனை பிடிச்சு தூக்கி சிங்ககபியில போட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஆபத்து காலத்தில், 50வது சங்கீதம் 15வது வசனத்தில், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? விடுவிப்பேன். நீ என்ன பண்ணுவ? மகிமைப்படுத்துவாய். நல்லா விளங்கி கொள்ளுங்க. தானியேல் ஆபத்து வேலையில் என்ன செய்திருப்பான்? யாரை நோக்கி அவன் கூப்பிட்டிருப்பான்? அவனுக்கு யார் உண்டு? மனைவி உண்டா? பிள்ளைகள் உண்டா? யார் அவனுக்கு ஆதரிப்பதற்கு யார் உண்டு? ராஜாவினிடத்தில் போய் இவன் உண்மையானவன், இவன் நல்லவன், இவன் யோக்கியம் உள்ளவன் அப்படின்னு யார் ராஜாவினிடத்தில் பேச முடியும்? அந்த தானியேல் தனக்காகவே அவன் பிணைப்பட்டு ஆபத்து வேலையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். நடந்தது என்ன தெரியுமா? அதே தானியேல் சொல்றான். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசி. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தாமே தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளினுடைய வாயை கர்த்தர் கட்டி போட்டார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஜெபிக்கிறவன், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவன், அவனுக்கு எத்தனை பெரிய ஆபத்து வந்தாலும், சிங்கங்களே வந்தாலும் அந்த வாயை கட்டி போட ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எல்லாருக்கும் இது கிடைச்சதா? இப்போ அடுத்தது, தானியேலை தூக்கி போடும்போது சிங்கங்கள் சேதப்படுத்தல. ஆனால் சிங்கங்களுடைய வாயை கர்த்தர் கட்டிவிட்டார். தானியேலுக்கு விரோதமாக ஒரு சிங்கமும் வாயை திறக்கல. அந்த தானியேல் தூக்கி எடுத்த பின்பு தானியேல் மேல் குற்றம் சாட்டினார்களே, அவர்களை தூக்கி சிங்ககபியிலே போடும்போது அவர்கள் அடியில் விழறதுக்கு முன்னாலேயே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்களுடைய எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டுதான். இப்போ நான் சொல்கிறேன்,
தானியேல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவனுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஆபத்து வேளையிலே எல்லாருடைய சத்தத்தையும் கர்த்தர் கேட்க மாட்டாரு. முழங்காலில் நிற்கனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். கை உயர்த்தலையே சொல்லாம முழங்காலில் நிற்கிற இயேசு கிறிஸ்துனுடைய நாட்கள்ல எத்தனையோ குஷ்டரோகிகள் இருந்தாங்க. அத்தனை குஷ்டரோகிகளுக்கு நடக்காத ஒரு அற்புதம் ஒரு குஷ்டரோகிக்கு நடந்தது. ஏன் தெரியுமா? அந்த குஷ்டரோகி இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டான். வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40 42 வசனம் வரைக்கும் வாசிங்க. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 40 42. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் இயேசுவினிடத்தில் வந்து அவர் எப்ப எதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கிறேன்? நீங்களும் நானும் ஜெபம் பண்றது, வீட்டில் ஜெபம் பண்ணாலும் சரி, சபையில ஜெபம் பண்ணாலும் சரி, எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணணும். புரியுதா நான் சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது? அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷமாச்சு முழங்காலில் நின்று பழகுங்க. முழங்காலில் நின்று பழகுங்க. உங்க மூட்டுகள் எல்லாம் சும்மா பலன் உள்ளதான் மாறும். உங்க எலும்புகள், உங்களுடைய ஊன் உங்களுக்குள்ள இருக்கிறதன எல்லாம் அப்படி ஒரு அந்த பலன் அதிகமாக கர்த்தர் உனக்கு தருவார். எத்தனை பேர் சொல்கிறத விசுவாசிக்கணும்? சில பேர் நீங்கள் கேட்கும்போதே எதை பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க போல தோணுது. அப்படி இருந்தால் உனக்கு முட்டி போட கர்த்தர் வைப்பார். ஏன்னா மயிலே மயிலே இறகு போடுனா சில பேர் போடவே மாட்டாங்க. ஆனால் போட வைப்பார். பார்த்தீங்களா? நம்ம ஆண்டவருக்கு யாரை, எல்லாருடைய குடிமை யாருக்கிட்ட தான் இருக்குது. இப்போது ஆபேலுடைய குடிமையும் சரி, உங்களுடைய குடிமையும் சரி யார் கையில் இருக்குது? அவர் இழுத்து உன்னை முட்டி போட வைக்கிறதுக்கு அவரால் முடியும். ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், மண்டி இட வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கை உயர்த்தலையே சொல்லாமா? முட்டியை போட வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீ இப்போ வார்த்தை வரும்போதே இந்த வார்த்தையை கேட்டு நீ முட்டி போட்டு பாரு. நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பாரு. முழங்காலில் நின்று யாரெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிறார்களோ, பைபிள் வாசிக்கிறார்களோ, முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுகிறார்களோ, அவர்களுடைய ஆபத்து வேலையிலே கர்த்தர் அவர்களை கைவிடவே மாட்டார். எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? நீ அப்படி உன்னை பழகிக்க சகோதரா, அப்படி நீ உன்னை பழகிக்க சகோதரி, உன் தலையை கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி காக்கா குளிப்பு ஜெபம் கிடையாது. எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணணும். நீச்சல் ஆழத்துக்குள்ளே வந்து ஜெபம் பண்ணணும். நீ ஜெபம் பண்ணுறது நேரம் டைம் பார்த்து ஜெபம் பண்ணுறது இல்லை. அதெல்லாம் சரியான ஜெபமே கிடையாது. நேரம் போகிறதே நமக்கு தெரியக்கூடாது. அப்படி ஜெபம், அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, சில பேர் அப்படி சொல்கிறாங்களே, நேரம் போகிறதே தெரியாமல் ஜெபம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே, ஜெபத்தில் ஒரு இன்பம் இருக்குதுன்றாங்களே, எனக்கு அது இல்லையே, எனக்கு தாங்க. அப்படி கேட்க முடியுமா? உங்களுக்கு அந்த நான் சொல்கிறதான அந்த அனுபவம் இருந்ததுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஜனங்களை, விசுவாசிகளை அந்த அனுபவத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அந்த அனுபவம் இல்லைன்னு வச்சிங்களேன், இன்றைக்கி பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கேளுங்க, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் நீ கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்கொண்ட அந்த ஜெப ஆவியினால் நீ நிரம்பிட்ட அப்படின்னா உன் ஆபத்து வேலையில் யாரும் உன்னை தொடவே முடியாது. கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு தர அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? கை உயர்த்தி உடலையே சொல்லாமா? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவது எதற்காக தெரியுமா? ஏன் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட வேண்டும்? முழங்கால் படியிடுவது என்பது ஒரு தாழ்மையை குறிக்கிறது. யாக்கோபு புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கரங்களை உயர்த்தி ஒரு நிலையே சொல்லாமா? அப்ப கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுறவன் யாரெல்லாம் இருக்கிறானோ அவனை கர்த்தர் உயர்த்திடுறாரு. அவருக்கு முன்னால ஏன் தாழ்த்தணும்? எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டா இருக்கும்? கர்த்தருக்கு முன்னால ஏன் தாழ்த்தணும்? அவர் நம்முடைய எஜமானன். ஆமேன். எத்தனை பேர் சொல்றோம்? அப்ப நாம் யாரு? நாம் அவருடைய அடிமை. அதான் நம்ம பாடணும், அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. ஏன் கர்த்தருக்கு முன்னால தாழ்த்தணும்? அவர் நம்முடைய எஜமானன், அவர் நம்மை உருவாக்கினவர், அவர் தான் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தவர். எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்குது? அவர் கொடுக்காம நான் ஒன்றையுமே என்ன செய்யலை, பெற்றுக்கொள்ளலை. ஒர்க் பண்ண இடத்துல
சில நேரத்தில் யாருமே சுற்றி பார்ப்பேன், யாரும் இல்லைன்னா அப்படியே முழங்கால் படிட்டு ஓசேனா பாட்டு பாட ஆரம்பிச்சிடுவேன். அந்த இடத்துல கர்த்தர் என்னை நிரப்புவார். வாங்குகிற சம்பளமோ கொஞ்சம், படிப்போ இல்லை, எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளும் கிடையாது. ஆனால் என்னுடைய தனிமையிலே என்னுடைய முழங்கால் ஜெபத்தை கர்த்தர் பார்த்தார். சுற்றி பார்ப்பேன், யாரும் இல்லைன்னா அப்படியே முட்டி போட்டுருவேன். எந்த இடம்னாலும் பார்க்க மாட்டேன். வண்டியில் போனால் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவேன். எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணுறேனோ அவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவேன். ஏன்? கர்த்தரை துதிக்க, பாட, ஆண்டவரிடத்தில் என்னை நான் ஒப்பு கொடுக்க, ஆண்டவரிடத்தில் சரணடைய. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் ஆண்டவரே, என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவருக்கு முன்பாக நீ தாழ்மைப்படுவ. வாகனத்தில் போகும் பொழுது ஆண்டவருக்கு முன்பாக உன்னை தாழ்மைப்படுத்து. நீ வேலை ஸ்தலத்தில் இருக்கும் பொழுது, ஊழியத்தில் இருக்கும் பொழுது, நம்மை உயர்த்தி விட்டார் என்பதினாலே மமதையா இருக்கக்கூடாது. இதெல்லாம் கர்த்தருடைய கிருபை என்பதினாலே அவருக்கு முன்னால் நம்மை தாழ்த்துவோம் என்று சொன்னால் அவர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? கர்த்தருக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். ஏன்? அவர் நம்முடைய எஜமானன். நமக்கு இருக்கிற எல்லாமே அவரிடத்திலிருந்து தான் வந்தது என்கிறதான நிச்சயம் நமக்குள்ள இருக்கணும். அவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். போன வாரத்தில் கூட பார்த்தோம்ல, மனுஷனை உருவாக்கி மனுஷனுக்கு ஒரு குடும்பத்தை யார் கொடுத்தது? மனைவி யார் கொடுத்தது? புத்தி உள்ள மனைவி. போன வாரத்தில் வாசிச்சோம் இல்லையா? புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளுகிற ஈவு. அடுத்தது ஒரு வசனம் இருக்குது, மனைவியை கண்டடையும். நீதிமொழிகள் வாசிங்க அந்த வசனத்தை. நீதிமொழிகள் 18:22 வாசிங்க. நீதிமொழிகள் 18:22. சீக்கிரம். நீதிமொழி. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக் கொள்ளுகிறான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆதாமுக்கு ஏற்ற துணை யார் கொடுத்தது? கர்த்தரே கொடுத்தாரு. கர்த்தர் கொடுத்தா அது எப்படி கொடுப்பாரு? கர்த்தர் கொடுத்த ஓட்ட உடைச்சலாக தருவார், பெஸ்ட்டாக தருவார். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்திலிருந்து தயை பெற்றுக் கொள்கிறான். கர்த்தர் கொடுக்கிறத வாங்கிக்க. எத்தனை பேருக்கு அந்த ஆர்வம் இருக்குது? கர்த்தர் கொடுக்கிறது ஓட்ட உடைச்சலாக இருந்தாலும் அதை சும்மா பெஸ்ட்டாக கர்த்தர் மாற்றி கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு குருட்டு பெண்ணை ஒருத்தருக்கு அப்படி தான் கல்யாணம் பண்ணுன்னு ஆண்டவர் சொன்னாராம். அந்த 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 மனுஷன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல பெண்ணை நீங்களே கொடுங்க ஆண்டவரே. நானெல்லாம் என் கண்ணை உருட்டி அங்கே பார்த்து எனக்கு ஏற்ற பெண்ணை நான் செலக்ட் பண்ண மாட்டேன், எனக்கு நீங்களே பெண்ணை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டாராம். அங்கே ஒரு குருடி கதவை சாத்தி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாலாம், ஆண்டவரே எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுதுன்றாங்க, எனக்கு கூட ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு எனக்கு ஏற்ற துணையை நீங்களே தாங்கன்னு சொல்லி கேட்டாலாம். யார் கேட்டது? குருட்டு பெண்ணு. கண்ணு 2 கண்ணும் தெரியல, பிறவியிலிருந்தே குருடி. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். இவளும் இங்கே ஜெபம் பண்ணுறா, அவனும் அங்கே ஜெபம். அவன் பெரிய ஆஃபீஸர், அவன் பெரிய அழகுள்ளவன், அவன் பெரிய வசதி உள்ளவன், திறமை உள்ளவன். ஆனால் திறமை, வசதி, அந்தஸ்து, ஆஸ்தி எல்லாம் இருந்தாலும் ஒரு உடப்பில் ஒதுக்கிட்டு அவன் ஜெபம் பண்ணுறான். நான் ஏன் விருப்பம் போல் நான் பொண்ணை செலக்ட் பண்ண மாட்டேன், நீங்களே எனக்கு கொடுங்க. இப்போ கர்த்தர் அவனோடு பேசினார், அட்ரஸ் சொன்னார். இந்த ஊர், இந்த தெருவு, இந்த வீட்டு நம்பரு, போய் கதவை தட்டு, ஒரு பொண்ணு வருவா, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டார். எப்படி இருக்கும்? இவர் போகிறாரு, ஊரை தேடி போகிறாரு. பேதுருவை தேடி போனாங்கல்ல கொர்நேலியு ஆட்கள், அந்த மாதிரி ஊரை தேடி போகிறாங்க. எந்த தெருவு, எந்த வீட்டு நம்பரு, அது கதவு பூட்டி இருக்குது. டங்குன்னு தட்டினா உள்ள ஜெப சத்தம் கேட்குது, எனக்கு ஏற்ற மனைவியை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு. எனக்கு ஏற்ற கணவனை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. அவள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறா. இவ கதவை தட்டினா இவர் வந்து கதவை திறந்தா பார்த்தாக்கா இப்படி பார்க்குறா. என்னது இப்படி பார்க்குறா? யார் முன்னால் நிற்கிறாங்கன்னு கூட தெரில, ஆள் சேகப்பு ஒன்றுமே தெரில, இப்படி பார்க்குறா. நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறா. அவர் சொன்னார், நான் என் திருமணத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு அட்ரஸ் கொடுத்து அனுப்புனார். அந்த அட்ரஸில் போய் கதவை தட்டினா ஒரு பெண் வந்து கதவை திறப்பா, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னார். அப்படியாங்க? நானும் என்னுடைய திருமணத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், உமக்கேற்ற ஒரு வரன் எனக்கு வேண்டும் ஆண்டவரே அப்படி சொல்லி ஜெபம் பண்ணேன். எனக்கு ஏற்றவரை கொடுத்துட்டார் போல் இருக்குது. ஏம்மா உனக்கு கண்ணு தெரியாதோ? ஆமாங்க, பிறவிடிலிருந்தே நான் ஒரு குருடி. அவர் என்ன தெரியுமா பண்ணார்? கட்டி அணைச்சிக்கிட்டார். எனக்கு கர்த்தர் கொடுத்தா எனக்கு பெஸ்ட்டாக தான் தருவார்,
நம்ம ஆட்கள் எல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? படிப்பு என்னது, பதவி என்னது, வருமானம் என்னது, கலர் என்னது, ஜாதி என்னது, அவங்களுடைய பேக்ரவுண்டு என்னது, இதெல்லாம் பார்ப்பாங்க. யாரு? கண் தெரிகிறவங்க. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் குருடராக இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, ஆனால் காண்கிறேன் என்று கண்ணை உருட்டி உருட்டி நீயே செலக்ட் பண்ணுறதுனால உன் பாவம் உனக்குள்ள நிலைத்திருக்குது. என்ன தெரியுமா நடந்தது? அவர் ஆண்டவர் சொன்னது போலவே அழகாக கூட்டிகிட்டு போயிட்டு ஜம்முன்னு பெரிய கிராண்டாக கல்யாணம் நடத்தினார். ஃபர்ஸ்ட் நைட் வந்தது. இவர் சொன்னார், மனைவியே, கர்த்தர் உன்னை எனக்கு அவரே கொடுத்தபடினால கர்த்தருக்கு இந்த ஃபர்ஸ்ட் நைட்டு நம்ம ஆண்டருடைய பாதத்தில் செலவிடுவோமா, ஜெபம் பண்ணலாமா, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எப்படி போகுது பார்த்தீங்களா? ஆவிக்குரியனுடைய மைண்ட் எப்படி போகுது பாருங்கள். அவளும் ஆமாங்க, நானும் அதுதான் சொல்ல நினச்சேங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆவியில் நிறைஞ்சு 2 பேரும் ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சா குருடி கண்ணு திறந்துருச்சு. கையை உயர்த்த சொல்லாமா? கண்ணு திறந்த உடனே அவ இவனை விட சூப்பராக இருக்கிறா. அப்போதான் அவர் சொன்னார், எனக்கு வேஸ்ட்டாக கொடுத்தாலும் என் ஆண்டவர் எனக்கு பெஸ்ட்டாக தருவார். ஹல்லேலூயா. அப்போது மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறானா, கர்த்தரிடத்திலிருந்து தயவையும் பெற்றுக்கொள்கிறானா. நான் சொல்லுவேன், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் சொல்லுவேன், கஷ்டப்படாதீங்க. என்ன சொல்லுவேன்? நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு 8 அல்லாவிட்டால் 9 வருடம் என் வாழ்க்கையில் தனிமையை கர்த்தர் அனுமதித்தார். 9 வருஷத்துக்கு பிறகு தான் 1997 இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 2005 எனக்கு கல்யாணம் ஆச்சு. என் தனிமையை பார்த்து எனக்கு ஏற்ற துணையை கர்த்தர் எனக்கு தந்தார். இப்போ நான் சொல்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலிருந்து எனக்கு மனைவி வரக்கூடிய அந்த நாள் வரைக்கும் அந்த கிட்டத்தட்ட 9 வருடங்கள் எனக்கு சோதனையின் வருடங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டது, என்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டது, என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது, என்னுடைய தேவ பக்தி எப்படிப்பட்டது, என் தனிமையிலே நான் எப்படி இருக்கிறேன், என் சிந்தையிலே நான் எப்படி இருக்கிறேன், என் பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன். மேலே இருந்து என் எஜமானன் என்னை கவனித்து கொண்டே இருக்கிறார். அவர் கவனித்து கொண்டிருந்து இவனுக்கு இவளை கொடுத்தால் நல்லது என்று அவரே செலக்ட் பண்ணி ஒருத்தியை கர்த்தர் நான் அறியாதவனை கொண்டு வருகிறார். அந்த சோதனையின் நாட்களிலே நான் எப்படி இருக்கிறேன்னு பார்த்து எனக்கு ஏற்றவளை கர்த்தர் கொண்டு வருகிறார். அந்த நாட்களில் கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். அந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? வாசிங்க அந்த வசனத்தை. ஸ்தோத்திரம். அருமையான வாக்குத்தத்தம். ஏசாயா 49 அதிகாரம் 20-21 வசனம். ஏசாயா 49:20-21. யாருன்னா ஒருத்தர் தெளிவா வாசிங்க. பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள். எனக்கு மனைவியே வருவாளா என்கிறதான டவுட் எனக்கு இருக்கும்போது கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தத்தை தருகிறாரு. நீ தனிமையாக இருக்கிற மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஏற்ற துணையை கர்த்தரே கொடுக்குறார். மனைவியை ஏற்ற துணையை கர்த்தர் தராரு. அடுத்தது வாக்குத்தத்தம் தருகிறாரு. நீ பிள்ளைகள் இல்லாது இருக்கிறதான உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்குது. நாங்க குடியிருக்கும்படி நீ விலகி இரு என்று உன் காதுகள் கேட்க உன் பிள்ளைகள் சொல்லுவார்கள். அப்பொழுது நீ இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகளற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே. இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே. இந்த பிள்ளைகள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவாய். கையை உயர்த்தலையே சொல்லாமா? இப்போ நான் சொல்றேன், எஜமானனிடத்திலிருந்து, அவர் ஏன் நம்முடைய எஜமானன்? நமக்கு உண்டான எல்லாமே அவரிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. அப்போ என்ன வருது? மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஏற்ற மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். தேவனிடத்தில் எதை பெற்றுக்கொள்கிறான்? தயவையும் பெற்றுக்கொள்கிறான். அப்போ மனைவி யார் கொடுக்கிறது? கர்த்தர் தருகிறாரு.
பிள்ளைகளற்றிருக்கிற உனக்கு பிள்ளைகள் கர்த்தரால் வருகிறதான சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிறதான பலன். பிள்ளைகள் யாரிடத்திலிருந்து வருது? கர்த்தரிடத்திலிருந்து வருது. தனிமையானவனுக்கு மனைவி, தனிமையானவனுக்கு பிள்ளைகள், இன்னும் தனிமையானவனுக்கு வீடு வாசல்களை தராராம். சங்கீதத்தின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 68. தேவன் தனிமை என்ன, இப்போ நான் சொல்றதில்ல, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தனிமையாக இருக்கிறேன்னு முட்டி ஜெபம் இருக்கணும், முழங்கால் ஜெபம் இருக்கணும், கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்த வாழ்க்கை இருக்கணும். என்னால் இருந்திருக்க முடியும் சிகரெட்டை ஊதிக்கிட்டு, நான் இருந்தவன் தான். ஆனால் இயேசுவை என்றைக்கு வாங்கி ஏற்றுக்கொண்டேனோ, சிகரெட்டும் போச்சு, பீடியும் போச்சு, மாணிச்சந்தம் போச்சு, பான்பிராக்கம் போச்சு, சினிமாவும் போச்சு, என் வாழ்க்கையில் இருந்து எல்லாமே போச்சு. இயேசு எனக்கு முன்னால் நிறுத்தினேன். அந்த 9 வருடங்கள் இப்போ நான் சொல்கிறேன், என்னை ஒருத்தனும் அசைக்க முடியாது. ஏன்னா கர்த்தரை எனக்கு முன்னால் நான் நிறுத்தி இருக்கிறபடினால, அவர் என் வலது பரிசுத்தில் எனக்கு நிழலாக இருக்கிறபடினால ஒருவனும் என்னை அசைக்க முடியாது. இதை என் அனுபவத்தில் இருந்து உனக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தரை உனக்கு முன்னால் நிறுத்திட்டு முட்டி போட்டுருன்றேன். நீ முட்டி போட்டுனா அவர் உன் பக்கத்தில், வலது பக்கத்தில் நின்றுடுவார். அவர் உன் வலது பக்கத்தில் நின்றார்னா உன் தலையில் என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ அவரே கொண்டு உன் தலையை நிரப்புவார். உன்னை பகைக்கிறவங்க பகைக்கட்டும், உன்னை விரோதிக்கிறவங்க விரோதிக்கட்டும், உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி, உன் தலையை கர்த்தர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி, உன் பாத்திரத்தை கர்த்தர் நிரம்பி வழிய வைப்பார். நீ போய் கையேந்த மாட்ட, உன்கிட்ட மற்றவன் கையை ஏந்துவான். அதுபோல கர்த்தர் உன்னை, நீ வாளா இருக்க மாட்ட, நீ தலையா இருப்ப. நீ கீழா இருக்க மாட்ட, நீ மேலா இருப்ப. நீ வாங்குகிறவனா இருக்க மாட்ட, நீ கொடுக்கிறவனா இருப்ப. இந்த ஆசீர்வாதம் யார் தர்றது? எஜமானன் தருகிறார். எஜமானுக்கு எந்த அடிமைக்கு என்ன தரணும்னு தெரியும். அடிமையெல்லாம் கையை உயர்த்தலையே சொல்லுங்க. நீ எந்த அடிமை? அதுதான் இன்னைக்கு செய்தியே. நீ எந்த அடிமை? தாழ்த்துற அடிமையா? தாழ்த்துற அடிமையா? ஆண்டவருக்கு முன்னால நீ உன்னை தாழ்த்துறியா? கர்த்தருக்கு முன்பாக அடிமையே தாழ்மைப்படு, அப்பொழுது அவர் உன்னை உயர்த்துவார். நீ எஜமான் நினைச்சுக்காத. நாம் ஒண்ணுமே, நம்முடைய பலன் என்னன்னு தெரியாம உனக்கு நைட்டில் படுத்தா காலில் எழுந்து போன்றதான நிச்சயம் இருக்குதா நமக்கு? யாரும் எந்த மனுஷனும் தான் பலத்தை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது, தான் வசதியை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது, தான் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, தான் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. அப்படி இருக்கும்போது நமக்கு கிடைத்திருக்கிற மனைவி, நமக்கு கிடைத்திருக்கிற கணவன், நமக்கு கிடைத்திருக்கிற பிள்ளைகள், இதெல்லாமே கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வந்தது. ஏன் தருகிறார் மனைவியை? ஏன் தருகிறார் கணவனை? ஏன் தருகிறார் பிள்ளைகளை? நாமும் நம்முடைய மனைவி பிள்ளைகளோடு கூட நமக்கு உண்டான எல்லாவற்றோடு கூட கர்த்தரையே சேவிப்பதற்காக இவை எல்லாவற்றையும் எஜமானன் நமக்கு தருகிறார். எஜமானுக்கு நேராக கையை உயர்த்துறல் இல்லையா சொல்லாம? எல்லாமே அந்த எஜமானிடத்திலிருந்து நமக்கு கிடைத்தது. அவர்தான் நம்முடைய எஜமானன். ஆகவே நீ முட்டியை போற்று, ஆகவே நீ அவருக்கு முன்பாக பணிந்து குனிஞ்சிடு, முழங்கால் படியிற்று. ஏன்னா அவர் தான் நம்மை நீ உண்டாக்கல அவரை உன் பக்கத்தில் நீ திருப்ப முடியாது. அவர் திரும்ப மாட்டார். அவர் தமது சித்தத்தின்படி செய்வார். அவரோ வென்றால் ஒரே மனமா இருக்கிறார். அவரை திருப்பக்கூடியவன் ஒருத்தனும் கிடையாது. நீ உன்னை திருப்பிக்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நீ உன்னை திரும்பிடு. திரும்ப மாட்டானா கழுத்தை திருப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். சில பேருக்கு என்னதான் பட்டாலும் புத்தியே வராது. ஒரு மாட்டுக்கு ஒரு அடி, ஒரு மனுஷனுக்கு ஒரு சொல்லு, மாட்டுக்கு ஒரு சூடுனுவாங்க. ஒரு அடி விழுந்துருச்சுனாவே என்ன செய்யணும்? உடனே சுதாரிச்சுக்கணும். ஏன் இந்த அடி விழுந்தது? எனக்கும் என் கர்த்தருக்கும் இருக்கிறதான உறவில் ஏதாகிலும் டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சா? எனக்கும் என் கணவனுக்கும் நடுவில் வேற யாருன்னா எட்டி பார்த்துட்டாங்களா? எனக்கும் என்னுடைய கர்த்தருக்கும் நடுவில் அவன் வந்துட்டானா? அந்நியன் வந்துட்டானா? ஏன் டிஸ்டர்ப் ஆகுறேன்? அவர் நம்முடைய எஜமானன். அவருடைய இரக்கம் நமக்கு எப்பவுமே வேணும். அவருடைய இது வரைக்கும் இரக்கம் இல்லைனாக்கா இன்னைக்கு இரக்கத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் சொல்கிறீங்க, உண்மைதான் பாஸ்டர், அந்த எஜமானங்கிட்ட இவ்வளோ காலமாக நானும் என்னை தாழ்த்திட்டேன். இது வரைக்கும் தாழ்த்தல்ல, தாழ்ந்தது தங்கம். புரியுதா? நீ தாழ்த்து. இன்னும் எவ்வளோ தரை மட்டும் தாழ்த்து, தரை மட்டும் அவருடைய பாதத்தில் விழுந்துரு.
அவருடைய பாதத்தில் விழுந்து கெட்டியாக பிடிச்சிக்க பாதத்தை, உம்முன்னு முத்தம் கொடு பாதத்தை. உன் கண்ணில் எவ்வளோ கண்ணீர் இருக்குதோ எல்லாத்தையும் அவர் பாதத்தில் ஊற்றிடு. உன் தலைமுடியை எடுத்து துடைச்சி அவர் ஓயாமல் முத்தம் செய். அவர் உன்னை தூக்கி எடுக்க, உன்னை உயர்த்த, உன்னை கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார். எஜமானன். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன் எஜமானன் புரியுது? நாம் யார்? வேலையாட்கள். அவர் நம்மளை செலக்ட் பண்ணி, இந்த அடிமை எனக்கு வேணும் ஜூடா, இந்த அடிமை எனக்கு வேணும் ஆபேல், இந்த அடிமை எனக்கு வேணும் சங்கீதா. இந்த அடிமைகளை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஊரில் ஒருத்தன் வம்சத்தில் ஒரு 2 பேரை அவர் செலக்ட் பண்ணி, நீ எனக்கு அடிமையே, உனக்கு நான் கொடுக்கக்கூடிய சலுகைகளை வைத்துக்கொண்டு, உனக்கு நான் கொடுக்கக்கூடிய என்னுடைய நிறைவை வைத்துக்கொண்டு என்னை சேவிக்க வேண்டும். நிறைய பேர் கர்த்தரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் வாங்கிக்கிட்டு கர்த்தரை சேவிக்காமல் போவான். இந்த உலக பிரகாரமான எஜமான ஏன் அடிமைகளுக்கும் வேலைக்காரர்களுக்கும் கூலிக்காரர்களுக்கும் சலுகைகள் தரான் தெரியுமா? அந்த சலுகைகளெல்லாம் அனுபவித்து அந்த எஜமானனை சேவிக்கணும். எஜமானனை நான் சேவிக்க மாட்டேன் அப்படின்னா கொடுத்தவன் எடுக்க ஒரு நிமிஷம் ஆகாது. புரியுதா? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? எல்லாமே நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவர்தான் நம்முடைய தெய்வம். எல்லாமே அவரிடத்திலிருந்து நமக்கு வந்தது. அவர் நம்முடைய எஜமானன். நமக்கு உண்டான எல்லாம் அவரிடத்திலிருந்து நமக்கு வந்தது. உலக பிரகாரமான எஜமானன், மறுபடியும் சொல்கிறேன், உலக பிரகாரமான எஜமானன் தன்னுடைய அடிமைகளுக்கும் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கும் தன்னுடைய கூலிக்காரர்களுக்கும் ஏன் சலுகைகளை வாங்கி கொடுக்குறான் தெரியுமா? அந்த எஜமானனை அவன் சேவிக்க வேண்டும். சேவிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உலக பிரகாரமாக இருக்கிற எஜமானன் எல்லாத்தையும் கொடுத்துருப்பான்னு வாங்கிப்பான். பைபிள்லையும் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க பார்க்கலாம். ஒரு அருமையான ஒரு வேத பகுதி, நான் அதை உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3-6 வசனம் வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3-6 வசனம் வரைக்கும். ஒரு அடிமை எஜமானனிடத்திலே ஒன்றிக்காரனாய் தனித்தவனாய் வந்திருந்தானால் அந்த எஜமானை விட்டு அவன் போகணும்னாக்கா அவன் ஒண்டியா போகட்டும். அவன் விவாகம் இல்லை எஜமான்கிட்ட வரும்போதே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்திருந்தான் அப்படின்னு சொன்னா, விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தால் அந்த எஜமானை விட்டு நான் வெளியே போறேன் அப்படின்னா அவன் பொண்டாட்டி அவன் கூட போட்டோம். இல்லை, அவன் தனித்தவன், சிறைப்பட்டவன், சிறுமைப்பட்டவன், அவனை எஜமானன் கண்டுபிடிச்சு அவனுக்கு ஏற்ற ஒரு பெண்ணை எஜமானே கொடுத்து, அந்த எஜமான் கொடுத்த அந்த பெண்ணின் மூலமாக அவனுக்கு பிள்ளைகள் பிறந்திருந்தால் அந்த பெண் அந்த மனுஷனுக்கு ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளைகளையாவது பெற்றிருந்தால் அந்த எஜமானை விட்டு அவன் போகணும்னு நினைச்சாக்கா அந்த பிள்ளைகளும் அந்த பெண்ணும் எஜமானனை சேர கடவர்கள். அவன் மாத்திரம் தனியா போட்டான். அம்மா, இந்த வசனத்தை வாசிக்கும் போதே நான் சொல்றேன், நான் தேவனிடத்தில் வரும்போது வெறும் கையாய் வந்தேன். யாக்கோபு சொல்கிறான், கோலும் தடியுமாய் இந்த யோர்தானை நான் கடந்து போனேன். ஆனால் பாதியில் அவன் வழியில் இயேசு வந்து சேர்ந்து கொண்டு அவனை 2 பரிவாரத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். என்னை போல யாக்கோபு கூட சொல்ல முடியும், நான் என் எஜமானனுக்கு வேலைக்காரனாக தனித்தவனாய் அவருக்கு நான் வாக்குப்பட்டேன். ஆனால் எனக்கு கிடைத்த மனைவி, எனக்கு கிடைத்த பிள்ளைகள் எல்லாம் என் எஜமானனிடத்தில் எனக்கு வந்தது. இப்போ என் எஜமானை நான் சேவிக்க மாட்டேன் என்று வெளியே போவேன் என்று சொன்னால், இப்போ நான் என்ன தெரியுமா பண்ணணும்? என் பெண் சாதியையும் என் பிள்ளைகளையும் என் எஜமானிடத்திலே நான் விட்டு நான் மாத்திரம் ஒண்டிக்காரனா போகணும். இல்லை, என் பொண்டாட்டியை நான் நேசிக்கிறேன், என் பிள்ளைகளையும் நான் நேசிக்கிறேன், இவங்களெல்லாம் எனக்கு கொடுத்த என் எஜமானனை நான் நேசிக்கிறேன் என்று அந்த வேலைக்காரன் சொல்வானானால், வாசிங்க அந்த வசனத்தை. அந்த வேலைக்காரன் என் எஜமானனையும் என் பெண் சாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் எஜமானனை விட்டு விடுதலை பெற்று போக மனமில்லை என்று சொல்வானானால், மனப்பூர்வமாய் சொல்வானானால், அந்த எஜமானன் ஒன்று செய்யணும். எப்பா, நீ உன் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் என்கிட்ட இருந்து உனக்கு கிடைச்சது, அப்போ என்னை விட்டு நீ போக மனமில்லை அப்படின்னு சொன்னா, வா
நியாயாதிபதிகள் இடத்துல உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கூட்டிட்டு போக கடவன். அந்த அந்த மனுஷன அடிமையை கதவு அருகேயாவது, கதவு நிலைக்கால்களின் அருகேயாவது சேர பண்ணி, அந்த அடிமையின் காதை எஜமான் கம்பியினாலே குத்த கடவன். பின்பு அவன் என்றைக்கும் எஜமானை சேவிக்க கடவன். அந்த கதவு அந்த அந்த காது குத்துறது எது தெரியுமா? அடிமையின் அடையாளம் அவன் மேல் போடப்பட வேண்டும். நம்ம எப்பொழுதுமே நம் எஜமானனை கர்த்தரை சேவிக்கணும் அப்படின்னா நம்ம மேல ஒரு அடையாளம் போடப்பட வேண்டும். அடிமை என்கிறதான அடையாளம் போட்டுக்கொள்ள ஆயத்தமா? உன் காது குத்தப்படணும். அதை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. என் செவிகளை நீர் திறந்தீர், இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வருகிறேன். காது குத்துறது எதை குறிக்க தெரியுமா? செவியை திறப்பது. நீ செவி திறக்கப்படுவதற்கு முன்பாக உன் சுயமாய் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். எத்தனை பேருக்கு புரியுது பாட்டு? எத்தனை பேருக்கு மெசேஜ் புரியுது? எத்தனை பேர் கர்த்தருக்கு அடிமையாக இருக்கணும்னு விரும்புகிறோம்? நீ கர்த்தருக்கு அடிமையாக இருந்தா நீ வாங்கினதெல்லாம் ஒன்றையும் இழந்து போக மாட்ட. எஜமா எடுத்துக்கொள்ள மாட்டார். எத்தனை பேர் என் மனைவி பிள்ளைகளோடு, என் புருஷன் பிள்ளைகளோடு, எனக்கு என் எஜமானன் கொடுத்த எல்லாவற்றோடு கூட என் எஜமானனையே சேவிப்பேன் அப்படின்னு எத்தனை பேர் மனப்பூர்வமாக சொல்கிறோம்? எஜமானன் மேலே இருக்கிறாரு, வேலைக்காரர் அடிமைன்னா அடிமையெல்லாம் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நம்மளை தாழ்த்துவோம் தேவ பிள்ளைகளே, நம்மளை தாழ்த்துவோம். அதுக்காக தான் இந்த பிரசங்கம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது எல்லாம் எது அப்படின்னா தாழ்மை தான். அந்த அந்த அடையாளம், அந்த அடிமை என்கிறதான அடையாளம் நம்ம மேலே போடப்படுவது எதை குறிக்குதுன்னா, ஆண்டவருக்கு முன்னால் இப்போ இல்லை, சபையில் இருக்கும்போது மட்டும் இல்லை, மனைவியோடு வீட்டில் பேசும்போது கூட நான் ஒரு அடிமை. என் அடிமையான எனக்கு உன்னை கர்த்தர் எனக்கு கிருபையாய் தந்தார். என் தகுதிக்கு மிஞ்சி ஆண்டவர் எனக்கு தந்தார். விசுவாசியை நினைக்கும் போது, முழங்காலில் நிற்கும் பொழுது நான் சொல்லுவேன், என் தகுதிக்கு மிஞ்சி ஆண்டவர் எனக்கு விசுவாசியை தந்தார். என் தகுதிக்கு மிஞ்சி பிள்ளையை பிறக்காதுன்னு டாக்டர் சொன்னாங்க எனக்கு. நான் ஆண்டவர்கிட்ட உமக்காக வளர்க்க ஒரு பிள்ளையை கொடுன்னு கேட்டேன். 1 கேட்டேன், 2 கொடுத்தாரு. போதும் நாங்களே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆண்டவர் கொடுத்தா அளவில்லாமல் கொடுப்பாரு. அப்போது நான் சொல்கிறேன், நாம் எவ்வளவு தூரம் நம்மை தாழ்த்துறோமோ அவ்வளவு தூரம் நம்மை உயர்த்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இதை நம்முடைய அனுபவத்தில் நாம் அறிந்து கொண்டோம் அப்படின்னா இதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருக்கவே முடியாது. அப்போ ஆண்டவர் மனுஷனிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். சீக்கிரம். ரொம்ப ஸ்லோவாகிட்டீங்க, வயசாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் 25 வருஷம் வயசானாலும் 25 வருஷம் ஆனாலும் என் பிரசங்கத்தின் கம்பீரமும் குறையக்கூடாது, நீங்கள் வாசிக்கிறதான கம்பீரமும் குறையக்கூடாது. டக்குன்னு எடுத்து வாசிக்கணும். வாசிங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நீ நடப்பதை அல்லாமல் வேற என்னப்பா உங்ககிட்ட கேட்கிறாரு? எஜமானன் அடிமையினிடத்திலே தாழ்மையே எதிர்பார்க்கிறான். அடிமையெல்லாம் கையை உயர்த்தி ஒரு நிலையை சொல்லுங்க. எஜமானனுக்கு முன்பாக வந்திருக்கிற அடிமையெல்லாம் கையை உயர்த்தி ஒரு நிலையை சொல்லுங்க. எஜமானன், மறுபடியும் சொல்றேன், எஜமானன் அடிமையினிடத்திலே வேறொன்றையும் எதிர்பார்க்கல. நீ மனத்தாழ்மையாய் நடந்து கொள்வதே அல்லாம வேற ஒன்றையும் உங்ககிட்ட கேட்கல. நீ தாழ்மையா இரு, பிறகு கர்த்தருக்காக கொடு, அதை கர்த்தர் அங்கீகரிக்க வல்லவர் இருக்கிறார். தாழ்மை இயேசு தாழ்மையை நமக்கு போதிச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? தாழ்மையை தவிர வேற எதையும் நம்ம இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகார் இடத்துல அந்த ஆகாருடைய எஜமாட்டி என்னத்தை எதிர்பார்த்தா? தாழ்மையை தான் எதிர்பார்த்தா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆகார் யாரு? அடிமை. அந்த அடிமைக்கு எஜமாட்டி தாம் புருஷனையே கொடுத்தா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதனுடைய
மேன்மை என்னன்னு யாருக்கு தெரியல? அடிமை தான். சிலருக்கு அந்த புத்தி, சிலருக்கு அது புத்தி அப்படிப்பட்டது. நம்ம என்னதான் அதை குறித்து நம்ம என்ன யோசிச்சாலும் அது புத்தி அப்படிப்பட்டது. அடிமை பத்தி அவ புத்தியை காட்டா பத்தியா? எஜமாட்டி தாம் வேலைக்காரிக்கு தாம் புருஷனையே கொடுத்தா, தாம் புருஷன் மூலமா குழந்தை உண்டான உடனே அவ என்ன பண்ணா? தான் எஜமாட்டிய அற்பமா நினைச்சா. எங்க வருது பாருங்க பிரச்சனை. யாருக்கு? அடிமைக்கு. அடிமையெல்லாம் கையை உயர்த்தி வரலையே சொல்லுங்க பார்க்கலாம். பிரச்சனை வரக்கூடாதுன்னா எஜமானன் அடிமையின் இடத்துல எதை எதிர்பார்க்கிறான்? தாழ்மையை மட்டும் எதிர்பார்க்கிறான். அந்த அடிமையாகிய ஆகார் இந்த பாக்கியம் என்னுடைய எஜமாட்டியின் மூலமாய் எனக்கு கிடைத்தபடியினாலே அவ பாதத்தில் விழுந்துருவன் சொல்லி விழல. தான் கர்ப்பவதி ஆயிட்ட உடனே தான் எஜமாட்டிய அற்பமா நினைக்கிறா. பிள்ளைகள் இருக்கிறவங்கெல்லாம் பிள்ளைகளை இல்லாதவங்களை பார்க்கும்போது அற்பமா நினைக்கிறது. இன்னமும் பெரிய பரிசுத்தவான்கள் போல, அவங்க இன்னமும் பெரிய பாவிகள் போல. நல்ல உயர்வு, நல்ல பதவி, நல்ல வசதி கிடைச்சவனெல்லாம் ஓட்ட உடைச்சல்ல பதவி கீழே இருக்கிறதான வசதி இல்லாமல் இருக்கிறவனை பார்க்கும்போது அற்பமா நினைக்கிறது. இன்னமும் பெரிய பரிசுத்தவான்கள் போலவும் அவர்கள் எல்லாம் பாவிகள் போலவும். நான் சொல்றேன், நமக்கு என்ன கிடைச்சிருந்தாலும் எஜமானிடத்திலிருந்து நமக்கு கிடைத்தது என்கிறதான அந்த ஒரு தாழ்மை நமக்குள் இருக்கணும். ஆகார் என்றதான அந்த அடிமை பெண் எஜமாட்டியினிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாலும் தன் எஜமாட்டியை அவள் அற்பமாக நினைத்தாள். கர்ப்பவதி ஆன பொழுது அற்பமாய் நினைத்தாள். அப்ப சாரால் என்ன பண்ணா? அதை சொல்ல. சாரா என்ன பண்ணா? அடிமை பெண்ணை கடினமா நடத்தின உடனே அவ என்ன பண்ணா தெரியுமா? ஓடி போனா. நீ ஓடி போவது கர்த்தருடைய சித்தமா? ஓடி போனதான அவளை யார் சந்தித்தது? கர்த்தருடைய தூதன், தேவ தூதன் அவளை சந்திக்கிறான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7-9 கர்த்தருடைய தூதனானவர் அந்த அடிமையாகிய ஆகாரை வனாந்தரத்திலே சூருக்கு போகிறதான கண்டு என்ன கேட்கிறா பாருங்க. சாராலின் அடிமை அவ பேரு என்னதான்? அடிமைதான். கையை உயர்த்தலையிலேயே சொல்லாமா? என்னமோ எஜமாட்டியா நினைச்சுக்கிறது. யார் அடங்கி இருக்க மாட்டாங்க தெரியுமா? எஜமானனுக்கு யார் அடங்கி இருக்க மாட்டாங்க? எல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லாத எனக்கு எஜமானிடத்திலிருந்து எனக்கு, நான் சொல்றது உலக பிரகாரமான எஜமானியும் சொல்றேன், பரலோக எஜமானியும் சொல்றேன். புரியுதா? இப்போ அவளுக்கு பேரு, தேவதூதன் சொன்ன பேர் என்ன தெரியுமா? சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. எங்க இருந்துமா வர? நீ எங்க போற? எங்க போக முடியும்? எங்க போற? அவா உண்மையை சொல்றா. என் நாச்சியார், என்னுடைய எஜமாட்டி ஆகிய சாராயை விட்டு நான் ஓடி போகிறேன். அதற்கு தேவதூதன் என்ன சொல்றான்? அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போ, அவள் கையின் கீழ் அடங்கி இரு. கையை உயர்த்தலையே சொல்லாமா? இன்னும் கம்பீரமா ஒரு அலையிலே சொல்லாமா? அடிமைக்கு தேவன், அடிமையை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? இப்படி எடுத்துக்கங்க. ஒரு அடிமையை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? எஜமானனுடைய கையிலே அடங்கி இருக்க வேண்டும். என வேதம் சொல்லுது, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள என்ன பண்ணு? அடங்கி இரு. கைக்குள்ள இருக்கிறதான ஜனம் எல்லாம் கையை உயர்த்தலையே சொல்லுங்க பார்க்கலாம். எஜமானுடைய கைக்குள்ள இருக்கிற ஆடுகள் எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நாம் எல்லாம் கையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அடிமையை குறித்து தேவனுடைய சித்தம் என்னன்னா, எஜமான் கிட்ட போய் அடங்கிரு, ஓடாத. அடிமையே, நீ அடிமைதான், நீ அடங்கிரு. தேவனுடைய சித்தம் அதுதான். அடங்கினாலா? கொஞ்ச நாள் அடங்கினா, அதுக்குள்ள என்ன வந்துருச்சு? குழந்தை பிறந்துருச்சு. இப்போ இவளுக்கு குழந்தை பிறந்தது உண்மைதான். கர்த்தர் எஜமாட்டியை விட்டாரா? எஜமாட்டியா இருக்கிறதான சாராலை கர்த்தர் நினைவு கூர்ந்து வாக்குதத்தத்தின்
மகனாகிய ஈசாக்க கர்த்தர் கொடுத்துட்டாரு. இப்போ அடிமைக்கு பிறந்தது அடிமையாக தானே இருக்கும். அதான் தாயை போல சரி, அப்படி தானே, நூலை போல தாய் எப்படியோ அப்படிதான் பிள்ளை, தகப்பன் எப்படியோ அப்படிதான் மகன். தகப்பன் அடிமையே, தாய் அடிமையே, நம்ம எப்படி இருக்கிறோமோ, நம் பால் குடிக்கிறதான, நம்மிடத்தில் சாப்பாடு சாப்பிடுகிறதான அவங்களும் நம்மளை போல தான் இருப்பாங்க. இப்போ இது என்ன பண்ணிச்சு? ஃபர்ஸ்ட்ல எஜமாட்டி யார் அற்பமா நினைச்சது? அடிமை அற்பமா நினைச்சா. இப்போ சுதந்திரவாளி பிறந்துட்டான். ஆபிரகாமுக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் எஜமானன் பிறந்துட்டான். யார்? அவன் பேர் என்னது? ஈசாக்கு. இப்போ வேலைக்காரன், வேலைக்காரிக்கு ஒரு குழந்தை பிறந்துடுச்சு. அவன் முந்தி பிறந்தாலும் அவன் வேலைக்காரன் தான், பிந்தி ஈசாக்கு பிறந்தாலும் அவன் எஜமானன் தான். இப்போ அந்த வேலைக்காரன், வேலைக்காரியினுடைய பிள்ளை எஜமாட்டி பெற்றெடுத்தன வாக்குத்தத்தத்தின் மகனாகி ஈசாக்க பரியாசம் பண்றான். யார் பரியாசம் பண்றது? ஃபர்ஸ்ட்ல அடிமை அற்பமா நினைச்சா, அவ பெற்றெடுத்த பிள்ளை இவனை பரியாசம். யாரை பரியாசம் பண்றது? அப்பதான் கர்த்தருடைய வார்த்தை வருது. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 21ஆம் அதிகாரத்துல 9-12 வரைக்கும். அப்ப ஆபிரகாமுக்கு பெற்றதான அந்த அடிமையாகிய அந்த ஆகார் பெற்றதான அந்த பிள்ளை அந்த ஈசாக்கை பரியாசம் பண்ணுவதை அந்த சாரால் பார்த்தபோது ஆபிரகாமை பார்த்து, இந்த அடிமை பெண்ணையும் அவள் பெற்ற மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணுடைய மகன் என் குமாரனாகி ஈசாக்கோடு கூட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றார். அல்லேலூயா. உயர்த்தலையா சொல்லாமா? இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தேவ பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இந்த நிலைமை? இப்போ அடுத்தது ஆண்டவர் என்ன செய்தாரு? வாசிங்க அந்த வசனத்தை. சாரால் சொல்றா, அடிமை பெண்ணையும் அவள் பெற்ற பிள்ளையும் புறம்பேத்தல். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியே அனுப்பிடு, என் வீட்டில் அவங்களுக்கு இடம் கிடையாது. உடனே ஆபிரகாமுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. உடனே கர்த்தர் அவங்ககிட்ட பேசுறாரு. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆகவே சாரால் உனக்கு சொல்றதெல்லாம் கேள். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்ப நீங்க நினைக்கலாம், அடிமையே கர்த்தர் தள்ளிட சொல்றாரு. தேவன் பட்சபாதம் இல்லாதவர் அல்லவா? எல்லாரையும் கர்த்தர் தானே உண்டாக்குனாரு, எப்படி அடிமையை தள்ளிடு? இப்போ நான் சொல்றதை நல்லா விளங்கி கொள்ளணும். அடிமைகளிலே 2 அடிமைகள் இருக்கிறாங்க. அடிமைன்னு ஒன்னே நமக்குள்ள ஒரு பரிதாபம் வந்துடக்கூடாது. சில வேலைக்காரரை குறித்து பரிதாபம் நமக்கு வந்துடும். வீட்டில் வேலை 10 பாத்திரம் தேய்க்கிறவங்க வருவாங்க, உடனே ஒரு பரிதாபம் நமக்கு வரும். வீட்டில் வேலை செய்கிறதுக்கு இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு வருவாங்க, அவங்கள பார்த்த உடனே நமக்கு ஒரு பரிதாபம் வரும். பரிதாபம் வரலாம், ஆனால் யார் மேலே பரிதாபத்திற்கு பாத்திரவான்களும் இருக்கிறாங்க. அதான் போன வாரம் ஒரு பிரதரை பார்த்தேன், கேட்டேன், 1ஆம் தேதி கர்த்தருடைய பரிதாபம் உங்களுக்கு இருக்குதான்னு கேட்டேன். எத்தனை பேர் கர்த்தருடைய பரிதாபம் வேணும்? கை உயர்த்தலையிலேயே சொல்லாமா? அவருடைய வீட்டில் நம்மளெல்லாம் வச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாம் அடிமைகள் தான். ஆனால் எந்த அடிமைக்கு இறங்கணுமோ கர்த்தருக்கு தெரியும். இந்த அடிமைக்கு ஏன் ஆண்டவரே இறங்க மாட்டிருக்கிறீங்க? அதை பற்றி நீ பேசாதன்னு வாரு. சில நேரத்தில் ஊழியக்காரன், ஆண்டவரே இவங்களுக்கு மனம் இறங்குங்களா ஆண்டவரே, என்ன என்னை விட நீ மனதுருக்கம் உள்ளவனோ, என்னை விட நீ இரக்கம் உள்ளவனோ, எனக்கு தெரியும், போதும் நிறுத்துன்னு வாரு. எனக்கு தெரியும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணாத, நிறுத்து. நான் உன்னை பார்க்கறத நான் அவனையும் பார்க்குறேன். அவளை உயர்த்தன நான் இவளை உயர்த்த முடியாதா? ஆபேலை அங்கீகரித்த கர்த்தர் காயினையே அங்கீகரிக்க முடியல. புரியுதா? அப்ப ஆண்டவர்கிட்ட பட்சபாதம் இருக்குதா? அவங்க லீலைகள். யாருடைய லீலைகள்? மனிதர்களுடைய லீலைகள். அதெல்லாம் கர்த்தர் மேல இருந்து, அதான் கர்த்தர் சொல்றாரு, உத்தமனுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, புனிதனுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, மாறுபாடு உள்ளவனுக்கு கர்த்தர் மாறுபடுகிறவராக இருக்கிறாரு.
நாம் எப்படியோ, நம்முடைய இதயம் எப்படியோ அவரும் அப்படியே நமக்கு வெளிப்படுத்துகிறார். உத்தமனா, அவர் உனக்கு உத்தமனா இருப்பார். புனிதனா நீ, அவர் உனக்கு புனிதனா இருப்பார். நீ வேடிக்கை காட்டுறவனா, அவரும் உனக்கு அப்படி தான் காட்டுவார். அதனால் இந்த வசனமெல்லாம் கேட்டு எவ்வளவு தூரம் நம்மளை தாழ்த்த முடியுமோ தாழ்த்திட்டா, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பெருமை உள்ளவனுக்கு. எத்தனை பேர் நான் பெருமை உள்ளவனாக இருக்க மாட்டேன், நான் தாழ்மை உள்ளவனாக இருப்பேன், எனக்கு இன்னும் ஆண்டவர் போதிக்கணும் வார்த்தையை. எத்தனை பேர் கேட்குறோம்? 11 மணி ஆனாலும் எனக்கு போதிக்கணும் வார்த்தையை. எத்தனை பேர் கேட்குறோம்? கால் வலிச்சா கூட எனக்கு ஆண்டவர் போதிக்கணும் வார்த்தையை. இடுப்பெல்லாம் ஒரு மாதிரி வலிச்சாலும் கர்த்தர் எனக்கு போதிக்கணும். அவர் முழுமையாக போதித்த பிறகு நான் வெளியே போனோம். அல்லேலூயா. எத்தனை பேர் கேட்க ஆயத்தம்? நீங்கள் கேட்க கேட்க வார்த்தை ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பார். அங்கே எடுக்கிறேன் இங்கே எடுக்கிறேன், வார்த்தை ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பார். இங்கே எழுது அங்கே எழுது, வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பார். நம்மோடு ஆண்டவர் பேசுகிறதான தேவன். அடிமையின ஒன்றை பரிதாபப்பட்டுருக்கூடாது. அடிமையில் 2 அடிமை இருக்கிறான். இப்போ நல்லா நான் சொல்கிறத நல்லா நோட்ஸ் எடுத்துக்க, நல்லா குறிச்சி நல்லா கவனிங்க. ஒரு அடிமை யார் தெரியுமா? தன்னுடைய வாழ்நாளெல்லாம் எஜமானுடைய நிழலிலே இருந்து தன்னுடைய எஜமானுடைய மேன்மையை தன்னுடைய எஜமானுடைய உறவை மேன்மையாக நினைத்து தன் எஜமானிடத்திலிருந்து தனக்கு கிடைக்கிற எல்லாவற்றையும் பாக்கியமாக நினைத்து தன் எஜமானனை பற்றி கொண்டிருக்கிறவன், தன் எஜமானனை பிரிந்து வாழ முடியாதவன், தன் எஜமானனை பிரிந்து வாழ தெரியாதவன், தன் எஜமானுடைய விருப்பத்தை அறிந்து தன் எஜமானனுடைய மனதை குளிர பண்ணுகிறவன். இப்படிப்பட்ட அடிமையும் இருக்கிறாங்க. நான் வாசிச்சது எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ சொல்ல மறுபடியும் ஒரு விஷயம். தன் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் எஜமானுடைய நிழலிலேயே இருந்து தன் எஜமானுடைய உறவை மேன்மையாக நினைத்து தன் எஜமானிடத்திலிருந்து தனக்கு கிடைக்கிற ஒவ்வொன்றையும் பாக்கியமாக நினைத்து தன் எஜமானனை பற்றி கொண்டிருக்கிறவன், தன் எஜமானனை விட்டு பிரிந்து வாழ முடியாதவன், தன் எஜமானனை விட்டு பிரிந்து வாழ தெரியாதவன், தன் எஜமானுடைய மனதை குளிர பண்ணுகிறவன், அவருடைய சித்தத்தை அறிந்து எஜமானுடைய மனதை குளிர பண்ணுகிறவன். இப்படிப்பட்ட அடிமையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அடிமையை எஜமான் அடிமையா நினைக்க மாட்டான், தன்னுடைய பிள்ளையாய் நினைப்பான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிந்தது? அப்போ நான் இப்போ சொல்கிறேன், சில அடிமைகள் ஆரம்பத்தில் தான் அடிமைகள், ஆனால் அவர்களுடைய நல்ல நடத்தைகளின் நிமித்தமும் நல்ல சுபாவங்களின் நிமித்தம் முடிவிலே அல்லாவிட்டால் சீக்கிரத்திலே அவர்கள் எஜமானுடைய பிள்ளைகளாய் மாறிவிடுவார்கள். புரியுதாமா? சில அடிமை லாஸ்ட் வரைக்கும் அடிமை தான், ஆனால் சில அடிமை சீக்கிரத்தில் அவர்களுடைய நல்ல நடத்தைகள், அவர்களுடைய நல்ல சுபாவங்கள், அவர்களுக்குள் இருக்கிறதான நல்ல குணாதிசயங்களின் நிமித்தம் அடிமையாய் இருக்கிறதான ஆரம்பம் அடிமை, ஆனால் சீக்கிரத்திலே அவர்கள் எஜமானுடைய பிள்ளையாக மாறிடுவாங்க. எஜமானுடைய பிள்ளையாய் மாறிடுவாங்க. ஆனால் இன்னொரு அடிமையை குறித்து சொல்கிறேன். அந்த அடிமை யார் தெரியுமா? அவர்கள் ஒரு நாளும் எஜமானுடைய பிள்ளைகளாய் மாறவே முடியாது. அந்த அடிமைகள் யார் தெரியுமா? அவர்கள் எஜமானிடத்திலிருந்து எத்தனை தான் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டாலும் அதை குறித்து மேன்மையாகவோ அல்லாவிட்டால் அதை குறித்து பாக்கியமாகவோ நினைக்காமல் எஜமானனை குறித்து முறுமுறுக்கிறவங்க, எஜமானனை அசட்டை பண்றவங்க, எஜமானனை அலட்சியம் பண்றவங்க. வேத தியானமா ஒரு அலட்சியம், ஜெபமா ஒரு அலட்சியம், சபை கூடி வருதலா ஒரு அலட்சியம், கர்த்தருக்கு கொடுக்குதலா கர்த்தருக்கு ஊழியம் செய்வதா ஒரு அலட்சியம். எஜமானனை அலட்சியமாய் நினைக்கிறவர்கள், அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? அடிமை. அடிமை லாஸ்ட் வரைக்கும் அடிமை தான். அடிமை தான். அவர்கள் ஒரு நாளும் எஜமானுக்கு பிள்ளைகளாய் மாறவே முடியாது. அவர்களை எஜமானன் என்ன தெரியுமா பண்ணுவான்? ஒரு நாளில் வீட்டிலிருந்து துரத்திடுவான். வீட்டிலிருந்து என்ன பண்ணிடுவான்? துரத்திடுவான். காரணம் இயேசு சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம். அடிமையானவன் என்றைக்கும் எஜமானுடைய வீட்டில் நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லாமா? இன்னும் கம்பீரமா ஒரு அலையிலேயே சொல்லாமா? நீ அடிமை யாரு? பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை. உன் வாழ்க்கையில பீடி இருக்குதா?
உன் வாழ்க்கையில் சிகரெட் இருக்குதா? உன் வாழ்க்கையில் தவறான நட்புகள், தவறான உறவுகள், தவறான பழக்க வழக்கங்கள் இருக்குதா? சபைக்கு ஆரம்பத்தில் வரும்போது கர்த்தர் கொஞ்சம் என் வசனத்தை உனக்கு போதிப்பேன்னு சொல்லி விடுவார். ஆனால் போக போக நீ என்ன பண்ணணும் தெரியுமா? இது எஜமானுக்கு பிடிக்காது, எஜமானுக்கு பிடிக்காது அப்படின்னு எஜமானனுக்கு பிடிக்காததையெல்லாம் நீ தூக்கி போட்டினா எஜமானோடு கூட நீ என்றென்றைக்கும் இருக்க முடியும். அதான் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணாங்களாம். அந்த பொண்ணு யார் தெரியுமா? நான்வெஜ்ஜே இல்லாமல் சாப்பிடவே பிடிக்காதான். கருவாட்டு குழம்புனா இருந்து தான் ஆகணுமா. ஆனால் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணா இல்லை, கல்யாணம் பண்ணானே புருஷன் யார் தெரியுமா? நான்வெஜ் இல்லாமல் அவனுக்கு நான்வெஜ்னால் பிடிக்கவே பிடிக்காதான், பியூர் வெஜிடேரியன். ஆனால் அந்த அம்மா பியூர் நான்வெஜ். நான்வெஜ் இல்லாமல் என்ன பண்ணுறது கிடையாது, சாப்பாடே வராது. கடைசியில் 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. நிற்குமா? அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டெல்லாம் நினச்சாங்களாம், சிநேகிதியெல்லாம் நினச்சாங்களாம், இவ கல்யாணம் பண்ணி 2வது நாளே வீட்டுக்கு ஓடி வர போகிறான்னு நினச்சாங்களாம். ஆனால் கல்யாணம் பண்ணி 1 வருஷம் ஆளே காணுமா 2 பேருமே. 1 வருஷத்துக்கு அடுத்து சும்மா ஜம்முன்னு வராங்களாம் 2 பேரும் வீட்டுக்கு. சிநேகிதிகளுக்கெல்லாம் ஒரே சந்தேகம். அவங்க என்ன பண்ணாங்களாம், அந்த பொண்ணை கூப்பிட்டு கொஞ்சம் ஒரு ரகசியம் பேசணும், ஒரு டவுட்டு உங்கள்கிட்ட கேட்கணும், வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு, என்னம்மா டவுட் அப்படின்னா, உனக்கு நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட பிடிக்காது, உன் வீட்டுக்காருக்கு நான்வெஜ்னால் பிடிக்கவே பிடிக்காது. இது 2ம் கல்யாணம் கட்டிட்டு எப்படி ஒன்றா இருக்க முடியும்? எப்படி உன் வீட்டுக்கார் ஒன்றை வச்சுக்கிறாரு? அந்த கதையை கேட்குறீங்க. நான் எப்போ என் புருஷனுக்கு என் கழுத்தை நீட்டினனோ, எப்போ என் புருஷனுக்கு நான் வாக்குப்பட்டேனோ, அன்றைக்கே கருவாட்டு குழம்பு மறந்தேன், அன்றைக்கே நான்வெஜ்ஜை மறந்தேன், பியூர் வெஜிடேரியனாக நான் மாறிட்டேன். புருஷனுக்கு ஏற்ற மாதிரி மனைவி மாறல, மனைவிக்கு ஏற்ற மாதிரி புருஷன் மாறிட்டதுனால, இப்போ புருஷனுக்கு ஏற்ற மாதிரி மனைவி மாறிட்டதுனால இப்போ என்ன நடக்குது? 2 பேரும் ஒன்றா ஜம்முன்னு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் நானும் பல நாத்தத்திலிருந்து வந்திருக்கலாம். அதே நாத்தத்தோடு இருந்தால் எஜமானோடு கூட இருக்க முடியாது. அந்த எஜமானுக்கு பிடிக்காத நாத்தத்தையெல்லாம் வெளியே துரத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் எஜமானோடு கூட நாம் நீடுழி வாழலாம். எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? எஜமானுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் விட்டுரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எஜமானுக்கு பிடிக்காதெல்லாம் நாம் விட்டுவிட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, குமாரன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திருக்கிறார். அடிமையானவன் என்ன பண்ணுறது கிடையாது, என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திருக்க மாட்டான். அடிமை நிலைத்திருக்க முடியாது, குமாரன் தான் வீட்டில் நிலைத்திருக்க முடியும். அடிமையை எஜமான் வீட்டிலிருந்து துரத்திடுவான். ஆகாருக்கு அதுதான் நடந்தது. ஆகார் யாரு? ஒரு அடிமை. அதுவும் தனக்கு வாழ்வு கொடுத்த, தன்னை வாழ வைத்த தன் எஜமாட்டியை அசட்ட பண்ணின, அலட்சியம் பண்ணின அடிமை. அதனால்தான் சாராள் சொல்றா, அந்த அடிமை பெண்ணையும் அவள் பெற்ற மகனையும் புறம்பே தள்ளும். அடிமைதான். ஸ்தோத்திரம். பிள்ளைகள் தான். அது ஒரு தலைமை போதுகிற பார்த்து விசுவாசிகள் கேட்டாங்களாம், ஏன் பாஸ்டர் உங்கள் பிள்ளைகளையே ஊழியத்தில் பயன்படுத்திட்டு இருக்கிறீங்களே, ஏன் ஒரு உடன் ஊழியர்களை கூட நீங்கள் உருவாக்க மாட்டிருக்கிறீங்க பாஸ்டர்னு கேட்டாராம். அதுக்கு தலைமை போதகர் சொன்னாராம், என் பிள்ளைகளை போட்டு பொழந்துட்டேன் அப்படின்னாலும், அடின்னு அடித்தாலும், அவங்கள போடுன்னு போட்டாலும் அடுத்த நிமிஷமே டேடின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த உடன் ஊழியர்களாக வரானுங்க பார்த்தீங்களா, அவனை பார்த்து கொஞ்சம் கடினமாக நடத்தினா ஓடி போயிடுறான். எஜமானனுடைய வீட்டில் யார் நிலைத்திருக்க முடியும்? பிள்ளைகள். அது சொன்னாராம், பாச சொன்னாராம், என் அடியும் மிதியும் வாங்கிக்கிட்டு என்ன சேவிக்கிறதான என் பிள்ளைகளே எனக்கு ஊழியராக இருந்தால் போதும். இந்த அடிமைத்தனத்தின் ஆவியை உடையவங்க நான் கடிந்து கொண்டாலும் சரி, நான் என்ன சொன்னாலும் சரி, அதை தவறாக புரிந்து கொள்ளுகிறதான அடிமைத்தனத்தின் ஆவி உடையவன் வீட்டில் என்றைக்கும் நிலைத்திருக்கிறது கிடையாது. நான் கூட உடன் ஊழியனாக தான் இருந்தேன், ஆனால் என் தகப்பனுக்கு பிள்ளையாக இருந்தேன். கையை உயர்த்தி இல்லையா சொல்லாமா? பிள்ளையாக இருந்தேன் என் தகப்பன். நான் நினச்சேன் என் வாழ்நாள் எல்லாம் என் போதகருடைய நிழலிலே இருப்பேன், என் போதகருடைய போதகத்தை கேட்பேன், அழுவேன், என்னை நான் சரிப்படுத்திக் கொள்வேன், பரலோகம் போக என்னை நான் ஆயத்தப்படுத்திக் கொள்வேன், என் போதகரை விட்டு யாரும் என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லி அந்த தகப்பன் அந்த போதகனுடைய வீட்டிலே செல்ல பிள்ளையாக இருந்தேன். இதை யார் பார்த்தது? என் போதகரும் பார்த்தாரு, என் பரலோக தேவனும் பார்த்தாரு. அதில் ஒருத்தன் பரியாசமாக பேசினா, நான் ஒரு ஊழியக்காரர், அவரும் ஒரு குண்டி சட்டில் குதிரை ஓடிக்கிட்டு இருக்கிறார், திறமையான ஆட்கள் தான்.
ஆபேலுக்கு பாஸ்ட்டுக்கு பாட்டு பாடுறதை விட்டால் வேற ஊழியமே கிடையாது. அவரெல்லாம் எந்த இடத்துலையும் போய் ஊழியத்தை ஆரம்பிக்கவும் முடியாது, சர்ச்சை கட்டவும் முடியாது, அவரால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு பேசினாராம் அப்படின்னு வேற ஒரு உடன் ஊழியர்கார் என்கிட்ட வந்து சொன்னார். ஆமாங்க, என் போதகரை விட்டு என்னை பிரிக்க முடியாது, நான் இருக்கிற வரைக்கும் என் தகப்பனுக்கு செல்ல பிள்ளையாக தான் நான் இருப்பேன் அப்படின்னு இருந்ததின் நிமித்தம் என்னை கர்த்தர் குமாரனாய் மாற்றினார். எனக்கு கர்த்தர் கொடுத்த வீட்டிலே நான் குமாரனாய் நிலைத்திருப்பேன், நான் அடிமையாக இருக்க மாட்டேன் என்று என்னை அடிமையாய் மாற்றி அது பாக்கியமாய் நினைத்தபடியினால அவர்களெல்லாம் கொடுக்க முடியாத ஒரு உயர்வை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இந்த குடியாத்தத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தார், இந்த இடத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார், இந்த ஜனங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இங்கே கர்த்தர் எல்லாம் என்ன எனக்கு குறையா இருக்குது நான் அழுவதற்கு, எனக்கு வேண்டிய எல்லாவற்றை கர்த்தர் கொடுத்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாம? யார் வீட்டில் நிலைத்திருக்க முடியும்? குமாரன். யார் நிலைத்திருக்க முடியாது? அடிமை. அடிமை என்ன பண்ண முடியாது? நிலைத்திருக்கவே முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அடிமை நிலைத்திருக்க முடியாது. ஸ்தோத்திரம். ஏசப்பா பாருங்க, சில பேர் குமாரர்களாக இருந்தாலுமே பிள்ளைகளாக இருந்தாலுமே தங்களை அடிமைகளை போல மாற்றிக்கிட்டு தகப்பனுக்கு பணிவிடை செய்கிறாங்க. சொல்கிறது புரியுதா சிஸ்டர்? நம்ம பிள்ளைகளாக இருந்தாலுமே பிள்ளைங்க எப்படி மாற்றிக்கிறாங்க தெரியுமா? தங்களை பிள்ளைகளாக நினச்சி தங்களை நிமிர்ந்து நிற்காம அடிமையை போல மாறி நமக்கு பணிவிடை செய்கிறாங்க. நம்ம ஏசப்பா கூட அப்படி தானே. ஏசப்பா யாரு? பிதாவுக்கு செல்ல குமாரன். ஆனால் அவர் என்ன தெரியுமா பண்ணார்? குமாரனாக இருந்தோம். பிலிப்பியரில் சொல்லப்பட்டிருக்குது 2ஆம் அதிகாரம் 6லேருந்து வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6லேருந்து. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தாலும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தேவகுமாரனாகி இயேசு தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக மாறினார். அவர் மனுஷ ரூபமாக காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவதுங்க ஆரம்பத்தில் தாழ்மையா இருக்கலாம். சபைக்கு வரும்போது, ஊழியத்துக்கு வரும்போது, எஜமான இடத்துல, பாஸ்டருக்கு முன்னால, நம்ம வீட்டுக்காருக்கு முன்னால, வீட்டுக்காருடைய வீட்டுக்கு முன்னால, நம்ம எல்லார் இடத்துலையும் ஆரம்பத்தில் தாழ்மையா இருக்கிறது போல நடிக்கலாம். ஆனால் ஒரிஜினாலிட்டி என்ன தெரியுமா? முடிவு வரைக்கும் தாழ்மையா இருக்கணும். இயேசுவை பற்றி பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, அவர் மரண பரியந்தம். அதாவது நான் என்ன அர்த்தம் தெரியுமா? மரணம்னா எப்படிப்பட்ட மரணம்? சிலுவை. சிலுவைனா எப்படிப்பட்டது? துடி துடிக்கிறது, துடி துடிக்கிற மரணங்க ஏசப்பாவுக்கு. அது போல மரணமா நமக்கு? எப்படிப்பட்ட மரணம்? ஒரு மாட்டை எஜமான் என்ன பண்ண, ஒரு ஊழியக்கார் ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆண்டவரே, உமக்காக நான் இவ்வளோ நாள் ஊழியம் செஞ்சுட்டேன், என்னை எடுத்துக்குங்க, பரலோகத்தில் வந்து நான் இளைப்பு வரணும், எனக்கு முடியலன்னு சொன்னாராம். ஆண்டவர் பதில் கொடுக்கவே இல்லையா. ஒரு நாள் அந்த ஊழியக்கார் போயிட்டே இருந்தாக்கா ஒரு வண்டிக்காரன் வண்டி மாட்டை போட்டு உழக்கிறானா. அந்த வண்டி மாடு என்ன தெரியுமா பண்ணுச்சு? இழுக்க முடியாமல் ஒரு மாடு கீழே விழுந்து நுரதள்ளி செத்து போச்சு. இவன் என்ன பண்ணுறான்? அந்த வண்டிக்காரன் போட்டு மிதி அடின்னு அடிக்கிறானா. இந்த ஊழியக்கார் பக்கத்தில் போய் சொன்னாராம், உனக்கு அறிவு இருக்குமா? இந்த மாடு விழுந்து செத்து போச்சே, மீண்டும் அடிக்கிறியே. கர்த்தர் அவரோடு கூட பேசினாராம், இந்த மாடு தன் எஜமானன் செத்து போன பிறகும் அடிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்துச்சு, நீ நடனா பாதியிலேயே உன் உயிரை எடுத்துக்கன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? மரண பரியந்தம். அதாவது சிலுவையின் அவருடைய சிலுவை மரணம் விவரிக்கவே முடியாத கொடுமை. நீங்கள் நினைக்கிறீங்க சபையில் தலை வலிக்குது, எனக்கு உடம்பு வலிக்குது, இது ஒரு சிலுவை, இது ஒரு சிலுவையை சுமக்கணும், இது ஒரு பாடுகள். ஆனாலும் இந்த சிரித்த முகத்தோடு கூட இது கஷ்டமாக இருப்போம். நான் பேசிகிட்டே இருக்கிறேன், உடம்பெல்லாம் வலிக்குது, எனக்கு பல பிரச்சனைகள் எனக்கு இருந்தாலும் இதை ஒரு சிறந்ததாகவும், இதை ஒரு பாக்கியம் உங்களுக்கெல்லாம் போதிக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் எனக்கு. நீங்கள்லாம் சாதாரணமானவங்களா? நீங்கள்லாம் எப்படிப்பட்டவங்க? படித்தவர்கள், திறமை உள்ளவர்கள். உங்களுக்கு யார் போதிக்க முடியும்? உங்களுக்கு யாருங்க போதிக்க முடியும்? நான் போதிப்பேன் அப்படின்னு கர்த்தர் எனக்கு முன்னால் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கும்போது இதை ஒரு பாக்கியமாக நான் நினைத்து போதிக்கிறது. உடல் வலியெல்லாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் உட்காரும் போது இப்படி யார் போதிக்க முடியும்? இப்படி போதகர்கள் எல்லாம் இருந்தாலும் இப்படி யாரு என்ன குட்டி, என்ன கொடைஞ்சி, என்ன திட்டி, இப்படி யாருன்னா போதிக்க முடியுமா அப்படின்னு இது ஒரு பாக்கியம் என்று நீ நினைத்தாய் என்று சொன்னா
கர்த்தர் எஜமானன் பார்த்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றாங்க? இயேசுவை பத்தி மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக குமாரனாகி இயேசுவை உயர்த்தி இயேசுவுக்கு முன்பாக முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு மகிமையாக அவருக்கு தந்தருளினார். கையை உயர்த்தலையே சொல்ல, அதுதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். நீ எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தி ஏசப்பாவுடைய பாதத்தை பிடிச்சுக்கிறியோ, அவர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் சிங்காசனத்தில் இருக்கிறதான ஆண்டவர் குனிந்து வந்து அந்த சகோதரியை தூக்கிட்டார்னா, இயேசுவை பிதாவாகிய தேவன் குனிந்து தூக்கி இப்போ எங்கே உட்கார வச்சுட்டார் தெரியுமா? வானோர் பூதரத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கத்தக்கதாக நாவுகள் யாவும் இயேசுவே தேவன் என்று அறிக்கை பண்ணும்படியாக எல்லா நாமங்களுக்கும் மேலாக இயேசுவை உயர்த்திட்டார். கையை உயர்த்தலையே சொல்லலாம், இன்னும் கம்பீரமாக ஒரு நிலையே சொல்லலாம். அப்போ நான் சொல்கிறேன், சில பிள்ளைகளாக இருந்தாலும் அடிமையாக மாறி தகப்பனுக்கு பணிவிடை செய்கிற பிள்ளைகளும் உண்டு. அது ஏசப்பாவை குறித்து நம்ம பார்க்குறோம். நாமும் அப்படி மாறிடணும். சில அடிமை, இப்போ அடுத்தது அடிமைக்கு வரேன். சில அடிமை தான் அடிமைன்னு சொல்லி நினைக்காம, தன்னுடைய ஆரம்பம் எது என்று நினைக்காம, தேவதூதர்களில் ஒருத்தன் இருந்தான்ல, அவன் என்ன பண்ணான்? தேவனுடைய சிங்காசனத்தையே பிடிக்க நினைச்சான். அடே பாவி, உன்னால் முடியுமா? நீ யாரு? உனக்கு வேண்டிய உயர்வு, உனக்கு வேண்டிய மகிமை, உனக்கு வேண்டிய பிரகாசம், உனக்கு வேண்டியதான எல்லாம் அவரிடத்திலிருந்து உனக்கு கிடைச்சது. உன்னை ஏற்கனவே உயரத்தில் வச்சிருக்கிறாரு. இன்னும் நீ எஜமானுடைய சிங்காசனத்தை பிடிக்க நினைக்கிறிய, நீ உருப்படுவியா? நீ உருப்படுவியா? எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? அப்ப என்ன நினைச்சான் அந்த அடிமை அந்த தேவதூதன்? தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக ஏன் சிங்காசனத்தை உயர்த்துவன்னு நினைச்சான். கர்த்தர் என்ன பண்ணார்? அவரை பிடிச்சு. அதை குறித்து நீங்கள் ஏசாயாவில் வாசிக்க முடியும். அதை வாசிக்க வேண்டாம். ஏசாயாவில் நீங்கள் 14ஆம் அதிகாரத்தில் 12 15 வசனம் வரைக்கும் வாசிச்சுடுங்க. அதிகாலையின் மார்னிங் ஸ்டார், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, விழுந்தாயே, வெட்டப்பட்டாயே. கவனி சாலினி, கவனி. ஏன் அவன் தாழ்த்தப்பட்டான்? ஏன் அவன் கீழே விழுந்தான்? வானத்துக்கு ஏறுவன் நினைச்சான். தேவனுடைய நட்சத்திரத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவன் நினைச்சான். ஆராதனை கூட்டத்தில் யார் தான் இருக்கணும்? சர்வ வல்லமை உள்ள தேவன். அவன் என்ன பண்ணான்? இப்போ விசுவாசிகளுடைய நேசத்துக்குள்ள யார் வாசம் பண்ணணும்? இப்போ சொல்றது புரியுதா? விசுவாசிகளுடைய நேசத்துக்குள்ள யார் வாசம் பண்ணணும்? உச்சின்னு கூட ஊழியக்காரனா, நம்ம எல்லாருடைய நேசத்துக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணணும். நம்ம எல்லாரையும் இழுக்க கவரக்கூடியது கர்த்தராக இருக்கணும். ஆராதனை கூட்டத்துக்கு இவன் போகணும்னு நினைச்சான். தேவனுடைய நட்சத்திரத்துக்கு மேல இவன் உயரணும்னு நினைச்சான். கர்த்தர், அது யாரு? அடிமை. அதான் நான் சொல்றேன், சில அடிமை தான் அடிமை என்று நினைக்காம ஆகார போல எஜமாட்டிக்கும் மேல தன்னை நினைச்சதுனால ஆகார குறித்து சாரால் என்ன சொன்ன? இந்த அடிமையும் இந்த அடிமை பெற்ற பிள்ளையும் புறம்பே தள்ளும். பரலோகத்திலிருந்து யார் தள்ளப்பட்டது? தூதன் தள்ளப்பட்டான். அந்தகாரமா போனான், இருளா போனான். அப்போ தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்பார். நாம் எல்லாரும் கர்த்தருடைய வீட்டில் இருக்கிறோம். அடிமையாக இருந்தாலும் நம்மை அடிமையாய் மாற்றி கர்த்தரை பற்றி கொண்டா நம்மை பிள்ளையாக கர்த்தர் ஏற்றுக்கொண்டு பிள்ளையின் ஆவியை, குமாரனின் ஆவியை நமக்கு தருவார்.
அதை விட்டுட்டு அடிமையாக இருக்கிற நான் என் நிலைமை என்ன, என் அழைப்பு என்ன, நான் யார், எந்த இடத்திலிருந்து ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார், எப்படி என்னை கர்த்தர் வச்சிருக்கிறார் என்று பாக்கியமாக நினைக்காம முறுமுறுப்பு வந்துருச்சுன்னா, உனக்குள்ள பெருமை வந்துருச்சுன்னா, அற்பமாக அசட்டியாக நினைச்ச அப்படின்னு சொன்னால் உனக்குள்ள இருக்கிறது என்ன ஆவி? குமாரனின் ஆவி அல்ல, அடிமைத்தனத்தின் ஆவி. அவனை கர்த்தர் வெளியே தள்ளிடுவார். பரலோகத்துக்கு வெளியே தள்ளினா, பரலோகத்துக்கு வெளியே எது இருக்குது? பாத்ரூமா? பரலோகத்துக்கு வெளியே எது இருக்குதுங்க? நரகம். நரகத்துக்கு போயிடுவோம். எத்தனை பேர் பரலோகத்துக்குள்ளே போகணும்? கையை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கம்பீரமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியாக கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 6லேருந்து 7 வசனம் வரைக்கும். கலாத்தியர் 4, 6லேருந்து 7. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். புத்திரராய் இருக்கிறவர்களுக்கு குமாரனின் ஆவியை கர்த்தர் இருதயத்தில் கொடுத்திருக்கிறார். அடிமைத்தனம் உள்ளவர்களுக்கோ அடிமைத்தனத்தின் ஆவி இருக்கிறபடினாலே அவர்கள் வீட்டில் நிற்க முடியாது. நீங்கள் எல்லாம் சபையில் நிற்கணும் அப்படின்னா, பரலோகத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா, இயேசுவோடு இருக்கிற உறவில் நிற்கணும்னா நாம் பெற்றுக்கொள்வது என்ன ஆவி தெரியுமா? குமாரனின் ஆவி. குமாரன் யாரு? இயேசு. அவர் யாரு? பிதாவின் வலது பாரித்த சிங்காசனத்தில் தேவனுடைய வீட்டில் இருக்கிறாரு. ஆனால் அடிமை யாரு? பிசாசு. அவன் எங்கே விழுந்தான்? கீழே விழுந்தான். அப்போ நமக்கு என்ன ஆவி வரக்கூடாது? அடிமைத்தனத்தின் ஆவி வரக்கூடாது. பிசாசின் ஆவி வந்தால் எஜமானுடைய வீட்டில் இருக்க முடியாது. குமாரனாகி இயேசுவின் ஆவியை பெற்றிருந்தால் அவர் என்றைக்கும் பிதாவோடு இருக்கிறது போல நாமும் அவரோடு கூட இருப்போம்.